قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد: يا أيها الناس اعبدوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال أيضا: فاسألوا أهل الذكر إن كنتم لا تعلمون. اللهم صل على محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அன்பான சகோதரர்களே சகோதரிகளே, இன்று நமக்கு ஒரு பொன்னான வாய்ப்பு. என்னன்னா, சகோதரர் நிசார் அஹ்மத் முகமது ஐயா அவர்கள் தஞ்சாவூர் மாவட்ட மதுத்துறை சார்ந்தவர்கள் MBA MCA முதுகலை பட்டப்படிப்பை முடித்திருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். தலைமை நிர்வாக அதிகாரி, மேலாண்மை செயலாளர், நிர்வாகி, வணிக பயிற்சியாளர், கார்ப்பரேட் பயிற்சியாளர், கல்வி ஆலோசகர், TEFL சான்றளிக்கப்பட்ட பயிற்சியாளர் மற்றும் வாழ்க்கை திறன் பயிற்சியாளர், பன்னாட்டு நிறுவனங்கள் மற்றும் கல்வி நிறுவனங்கள் பலவற்றில் பணியாற்றி இருக்கிறார்கள். இந்தியாவில் உள்ள பல பொறியியல் கல்லூரிகளில் பேராசிரியர்கள் மற்றும் மாணவர்களுக்கு பயிற்சி அளிக்கும் பயிற்சி மேலாளராக IIT ப்ராஜெக்ட் 18 மாநிலங்களை உள்ளடக்கிய இந்தியா முழுவதும் பயணம் செய்கின்றார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அவர்களது முக்கிய இலக்கு யோசனைகள் மற்றும் திறன்களை மேம்படுத்துதல், இஸ்லாமிய மற்றும் வாழ்க்கை திறன் கல்வியை வழங்குதல் மற்றும் இளம் மாணவர்களை மனிதநேயம் கொண்ட ஞானமுள்ள தலைவர்களாக மாற்றிருப்பதில் முக்கிய பங்காற்றி இருக்கிறார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு நல்ல கல்வி ஞானத்தை வழங்கி எப்போதும் இஸ்லாமுடன் செயல்பட செய்து அவருடைய பணிகளை சிறப்பித்து இருவரையும் வெற்றி பெற செய்வானாக. அவர்கள் மூலமாக நமக்கு நல்ல பல பயன்களை பெற்றுத் தருவானாக என்று கேட்டுக்கொண்டவனாக எனது இந்த அறிமுகத்தை நிறைவு செய்கிறேன். அவர்கள் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு பயிற்சி அளிப்பார்கள். இந்த பயிற்சி, அதாவது லைவ் என்று சொல்லுகின்ற நேரலை மூலமாக ஒளிபரப்பப்படுகின்ற காரணத்தினால் இது எல்லோருமே பயனுள்ளதாக அமையும் என்று நாம் நம்புகிறோம். அல்லாஹ் அதற்கு அருள் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹ். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் நமக்கு மீண்டும் வாய்ப்பு கொடுக்கிறார். பேச்சு வழக்கில் இருக்கிற தமிழில் தான் நான் உரையாட போகிறேன். அதனால தூய தமிழ், இலக்கண தமிழ் எதிர்பார்க்காதீங்க, எனக்கு அது வராது சார். இன்றைய அமர்வில் நம்ம 2 விதமாக பிரிச்சிருக்கிறோம். ஃபர்ஸ்ட் அமர்வில் நம்ம வந்துட்டு உளவியல் ரீதியான சில புரிதலை பார்க்கிறோம். அதில் இளைஞர்கள், பெரியவர்கள் சொல்லிட்டு எல்லாருக்குமே பயனளிக்கக்கூடிய சில விஷயங்களை சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வப்பட்டோம். சரிங்களா? அதுக்கு பிறகு ஒரு சின்னதாக ஒரு பிரேக், மறுபடியும் அமர்வு ஏற்படும். அந்த அமர்வில் 10ஆம் 12ஆம் வகுப்பு பிள்ளைகளுக்கு அடுத்து எப்படி படிக்கிறது, என்ன படிக்கிறதுங்கிற அந்த ஆலோசனை. மேலதிகமாக இந்த இடத்துல வந்துட்டு நம்ம ஆலோசனை அப்படின்னு சொல்றது வந்துட்டு பட்டியலிட்டு காமிக்கிறதை விட அந்த படிப்பை எப்படி தேர்வு செய்யறது அப்படிங்கிற அந்த நிலைப்பாட்டை தான் நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். ஸோ அதில் நம்மளுடைய விருப்பம் என்ன அப்படின்னா, இதை பார்க்கக்கூடியவர்கள், இதை கேட்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக பெற்றோர்களும் அதை இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வம். அப்போ தான் இது முழுமையாக பயனளிக்கும். ஏன்னா இது வெறும் மாணவர்களுக்கு மட்டுமல்ல, அந்த பெற்றோர்களும் இந்த புரிதலை
3F 3F ஒன்றா போட்டு ஒரு டாப்பிக்கை பேசணும். ஆங்கிலத்தில் அதை சொல்லும்போது ஃபைட், ஃப்ளைட், ஃபெயிட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஃபைட், ஃப்ளைட், ஃபெயிட். ஃபைட்னா என்ன? ஃபைட்னா சண்டை பிடிக்கிறது. ஃப்ளைட்னா முன்னாடியாக ஓடுறது, அதாவது பறக்கிறது, பறந்து செல்றது. ஃபெயிட் அப்படின்னா மயக்கப்பட்டு விழுறது, அதாவது ஸ்டக்காகும், என்ன பண்ணுறது தெரியலையே அப்படின்னு உழைச்சிட்டு. இந்த 3 விஷயங்களும் நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஏதாவது ஒன்று நடக்கக்கூடிய நிகழ்வு நம்ம விளங்கியோ விளங்காமோ கடந்து செல்லும். எல்லா சூழ்நிலைகளிலும் இந்த 3ல ஏதாவது ஒன்று கண்டிப்பாக நடக்கும். நீங்கள் என்ன எடுத்துக்கிட்டாலும், உதாரணத்துக்கு நீங்கள் பரிசு எழுதுறீங்களா, அந்த கேள்வித்தாளில் ஒரு கொஸ்டினை பார்க்குறீங்க. கொஸ்டினை பார்த்ததுக்கப்புறம் மாஷா அல்லாஹ் சூப்பராக நான் படித்த கொஸ்டின் வந்துருச்சு அப்படின்னா என்ன பண்ணுவோம்? அதுக்கு முழுமையாக எழுதிருக்கும். அதுதான் ஃபைட். நீ ஏன் நான் பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு எழுத ஆரம்பிச்சோம். அது ஃபைட். ஃப்ளைட் அப்படின்னா நல்லாவே அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறது, அந்த இடத்துக்கு ஓடிடுது. இப்போ எக்ஸாம் ஹாலில் அது நடக்காது, இருந்தாலும் கூட என்ன அடுத்த கொஸ்டின் ஓடிடும். அப்போ அந்த கொஸ்டின் வேணாம், இதை விட்டுட்டு வேற கொஸ்டினுக்கு போயிருவோம் அப்படிங்கிறத நம்ம பிளான் பண்ணுவோம். 3வது ஃபெயிட், அதாவது மயக்கப்பட்டு உரைச்சி போயிடும். அதாவது பார்த்தீங்கன்னா வரிசையாக கொஸ்டின் பேப்பரோட எல்லா கொஸ்டினையும் பார்க்கணும். எல்லா கொஸ்டினுமே நமக்கு படித்த மாதிரி இருக்கு, ஆனால் எதுவுமே ஞாபகத்துக்கு வரல. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நமக்கு பதவதம் மைண்டெல்லாம் மாதிரி டென்ஷன் ஆகிடும். அப்போ நமக்கு என்ன செய்யறதுன்னே தெரியாத ஒரு நிலைக்கு தள்ளப்படும். இது பெரியவர்களாக இருக்கும்போது அதுக்கு உதாரணம் சொல்லலாம். ஒரு இரவு நேரத்தில் பிரயாணிக்கும் போது தேடி பஸ் கிடைச்சிருச்சு, அது இல்லை பஸ் தோலை வருது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? 10 பேர் இருக்கிற இடத்துல எங்கேயாவது சீட் முடிக்கிறது முன்னாடி போயிடுவோம். ஸோ அதுதான் வந்துட்டு ஃபைட். ஃப்ளைட் அப்படின்னா என்ன? இந்த பஸ் கிடைக்கல அப்படின்னா அடுத்த மாற்று ஏற்பாடு என்ன செய்யுது? நம்மளுடைய அவசரத்துக்கு வேற எதுவும் ஏற்பாடு இருக்கா, அந்த இடத்த விட்டு கால்மணி நேரத்தில் அப்புறம் போகிறதுக்கு அப்படிங்கிறது யோசிக்கிறது, அல்லது அந்த சூழலை விட்டு நவந்து போகிறது. ஃபெயிட் அப்படின்னா எதுவுமே கிடைக்காத பட்சத்தில் ரொம்ப சங்கடப்பட்டு நம்மளால் எதுவும் செய்ய முடியலையே அப்படின்னு கை செய்யப்படுறது, அல்லது நம்மளால் செய்ய முடியாமல் போகிறது. இப்போ இந்த 3 விஷயங்களும் ஏன் இளைஞர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியது இருக்கு அப்படின்னா, இதில் இஸ்லாமிய கட்டத்தில் இன்றைய காலகட்டத்தில் அல்லாவுடைய கொண்ட ஆராய்ச்சியாளர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இதை வந்துட்டு சைக்காலஜிங்கிற பெயரில் நமக்கு வந்துட்டு இதெல்லாம் சொல்லித்தராங்க. மார்க்கறிஞர் நமக்கு நம்மளுடைய நபி முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மளுக்கு இதை மார்க்கத்தில் பாடமாக கற்றுக் கொடுத்துட்டு போயிருக்காங்க. இந்த பேரில் இஸ்லாமிய பண்புகளில் நம்ம என்னெல்லாம் இருக்கக்கூடாதுங்கிறதுல நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுத்துட்டு போயிருக்காங்க. அதில் இந்த சில விஷயங்கள் வருது, அதை நம்ம இப்போ பார்க்கணும். இப்போ இந்த 3F அப்படிங்கிற விஷயத்துல பார்த்தீங்கன்னா, முதல்ல ஃபைட். எப்பெல்லாம் நம்மளுக்கு ஒரு விஷயம் தெளிவாக தெரியுமோ அப்போ நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, அதை முன்னக்கணின்னு செயல்படுத்திக்கிறதுக்கு முயற்சி எடுப்போம். அந்த நேரத்தில் நம்மளுடைய முழு பவரை யூஸ் பண்ணி அதை செயல்படுத்துறதுக்கு முன்வரும். அந்த மாதிரி நேரத்தில் நம்ம வந்து அனுமதி இல்லாத திருப்தியாக ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நிலைனா ஃபைட். எப்பெல்லாம் நம்மளுக்கு வந்துட்டு பயம் ஏற்படுத்தும் அப்போ எல்லாம் ஃப்ளைட் மோடுக்கு போகும். இப்போ நம்மளுடைய மூளை எடுக்கும். பெண்களுக்கு இது தெரியுதா? இந்த மூளையுடைய பகுதியில் பெரும் பகுதிக்கு பேரு செரிப்ரம், ஆகும் செரிப்ரம். சின்ன பகுதிக்கு பேர் செரிபெலம், எல் வரும். இந்த கீழே உள்ள பகுதி ஸ்பைனல் கார்டில் லிங்க் ஆகும். அதுக்கு பேர் மெடுலா ஆப்லாங்கேட்டா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த மூளையுடைய பெரும்பகுதி இருக்குல்ல, அங்கே என்னெல்லாம் செய்யப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டெலிஜென்ஸ், புத்தி கூர்மை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ஜட்ஜ்மெண்ட், தீர்மானிக்கக்கூடிய விஷயங்கள், லேர்னிங், கற்றல், அப்புறம் மெமரி, ஞாபகம் செய்யறது, அப்புறம் பேசுறது, கோர்வையாக யோசிச்சு பேசுறது. இது எல்லாமே முடிவெடுக்கக்கூடிய விஷயங்களாக இந்த பெரும்பகுதி. இந்த பெரும் பகுதிகளில் இந்த மேலே உள்ள ஃபைல் செயல்படும். முடிவெடுத்து இப்படிதான் செய்யணும், அப்படிதான் செய்யணும்னு சொல்லிட்டு செயல்படும். ஆனால் எப்போ நமக்கு ஒரு அச்சம் ஏற்படுதோ, அச்சம்ங்கிற சிந்தனை ஏற்படுதோ, அப்போ இங்கிருந்து அந்த கண்டிஷன் என்ன மாறுது அப்படின்னா மெடுலா ஆப்லாங்கேட்டா போயிடுது.
முடிவெடுக்கக்கூடிய தன்மை மூளையில என்ன ஆகுது, இங்கே ஆயிடுது. அப்ப என்ன, இந்த இடத்துல செயல்பாடு இருக்காது. அவசரமா நம்ம எடுக்கக்கூடிய முடிவுல, பயத்தை நம்ம எடுக்கக்கூடிய முடிவுல தவறுகள் ஏற்படும். காரணம் என்ன, அதை பிளான் பண்ணியோ பக்குவப்படுத்தியோ நம்ம முடிவெடுக்கிறது. அதுக்கு காரணம் என்னன்னா, இங்க அந்த முடிவெடுக்கக்கூடிய அந்த நேரத்துல அவசரம், அபாயம், உங்களுடைய சூழ்நிலை சரியில்லை அப்படிங்கிறது தான் சிக்னல் வந்துட்டு மூளையில புரிதல் ஏற்படும். அந்த புரிதல் ஏற்பட்டா அபாயத்திலிருந்து நீங்க மாறி இருக்கிறீங்கன்னு தெரிகிற வரைக்கும் என்ன ஆகும் அப்படின்னா, அந்த சிக்னல் எல்லாமே இங்கிருந்தே பதிலாக போகும், இங்கிருந்து போகாது. அப்ப இங்கிருந்து போகாத நிலையில என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம எடுக்கிற முடிவெல்லாம் ரிஃப்ளெக்ஸ் ஆகத்தான் இருக்கும், எதிரொலியாக தான் இருக்கும். இப்ப நமக்கு ஒரு பூச்சி கண்ணு முன்னாடி வருதுன்னா மூளைக்கு மேல உள்ள மூணாவது முக்கிய பகுதிக்கு போயிட்டு சிக்னல் வராது, உடனடியாக ரிஃப்ளெக்ட் கை தட்டி விடும். நம்ம அறியாமலே செய்வோம், நம்ம யோசிச்சு செய்யறது இல்லை. அந்த ரிஃப்ளெக்ஸ் தான் வந்துட்டு உடனடியாக செய்யக்கூடிய விஷயம். அந்த மெட்ரோ அப்ளாங்கிட்டால சில விஷயங்கள் என்ன முக்கியமான செய்யக்கூடிய விஷயம், வாழ்க்கையை நம்மளுடைய உயிரை பாதுகாக்க வேண்டும்ங்கிற அந்த சிந்தனையில தான் இந்த மெட்ரோ அப்ளாங்கிட்டா பிளான் பண்ணணும். அப்ப இந்த மெட்ரோ அப்ளாங்கிட்டாவுடைய மெயினான பண்பு என்ன அப்படின்னா, உடனடியாக அந்த பாதுகாப்புக்கு எப்படி போறது. அதனால்தான் இந்த கைகள் ஒன்றுக்கு போகுது. இப்ப நாம டேஞ்சர்ல இருக்கணும் அப்படின்னு எப்போ பிரெயின் உணருதோ அப்ப என்ன ஆகுது, சிந்திச்சு இதெல்லாம் நம்ம யோசிச்சு பிளான் பண்ணி எதுவும் செய்யாது. டக்குன இடத்துல எப்படி எஸ்கேப் ஆகும், நம்மளை எப்படி பாதுகாக்கிறது அப்படிங்கிற அந்த மனநிலைக்கு நம்ம விஷயங்களை செய்வோம். நம்ம தெரிஞ்சு செய்ய மாட்டோம், சில விஷயங்கள் பிளான் பண்ணாமலே செய்வோம். அந்த பிளான் பண்ணாம செய்யக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் இங்க இருந்து தான் செயல்படுத்தப்படுது. அப்படிலாம் கேட்டாலே செயல்படுத்தப்படுது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில நம்ம இதை எப்படி சரி பண்ணிக்கிறது. இப்போ ஒருவேளை நம்மளுக்கு வந்துட்டு அவசர முடிவு எடுக்கக்கூடியது நமக்கு உணர முடியுது, நம்ம அவசரமா எடுக்கணும் அப்படின்னா நம்ம எப்படி சரி பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஒரு 10 நிமிடம் 15 நிமிஷம் வெயிட் பண்ணணும். இயல்பாகவே அல்லாஹ் வந்து அப்படிப்பட்ட பண்பை கொடுத்துருக்கிறான். அதை எப்படி நம்ம விளக்கிடலாம் அப்படின்னா, மயக்கப்பட்டு விழுகிறவங்க நார்மல் ஆகுறதுக்கு எவ்வளவு நேரம், மயக்கப்பட்டு விழுந்துடுறாங்க, அவங்க சுயநினைவு திரும்பி வர்றதுக்கு எவ்வளவு நேரம், மனிதருக்கு மனிதர் வித்தியாசப்படும். ஆனாலும் கூட ஒரு தோராயமா ஒரு 10 to 15 நிமிஷம், சிலர் மேபி 5 நிமிஷத்திலே தெளிவடை தருவாங்க. இதுதான் குறைந்தபட்ச நேரம். இந்த ஷிஃப்ட் ஆகிறது மறுபடியும் மெயின் பிரெயின்ல இருந்து ஃபங்க்ஷனாலிட்டி முடிவெடுக்கக்கூடிய பண்பு திரும்பியும் வர்றது. அப்போ நாம எப்படி நம்மளை தயார்படுத்திக்கணும்னா, அல்லாஹ்வுடைய கதர்ல நம்ம தயாரா எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் அதை நம்ம தாங்கி போடணுங்கிறத அடிக்கடி நாங்களே நம்ம சொல்லி காமிச்சுட்டே இருக்கோம். நமக்கு நாமளே வந்துட்டு சிக்னல் கொடுத்துட்டே இருக்கோம். இப்போ நம்ம திடீர்னு ஒரு வண்டி வர நம்மளை இடிக்கிற மாதிரி வருதுங்கிறது கடைசி நிமிஷத்துல பார்த்தோம்னா நம்ம பயந்து நம்ம பின்னாடி கீழே பார்ப்போம். இதுவே தூரத்திலே பார்த்தோம்னா நம்ம வந்துட்டு வேற பொருள் தான் நமக்கு சேஃப்டி பண்ணிக்கணும். அதுதான் அந்த வித்தியாசம். இந்த மேல உள்ள பகுதி செரிப்ரம் செய்யக்கூடிய அது நம்ம பிளான் பண்றது முன்னாடியே நமக்கு ஏற்பாடு செஞ்சுக்கிறது. ஆனா திடீர்னு செய்யறது எல்லாமே அபாய நிலையை எப்பெல்லாம் ஒழிக்குதோ பிரெயின், அப்ப இங்கிருந்து எந்த செயலும் செயல்படாது, இங்கிருந்து செயல்படும். இங்கிருந்து செயல்படும் போது என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம அவசரமா தான் முடிவெடுப்போம். அது சரியாக இருக்கும்னு சொல்ல இயலாது, எல்லா முறையும் சரியாக இருக்கும்னு சொல்ல இயலாது, சூழ்நிலைக்கும் சரியாக அமைக்கும் சொல்ல இயலாது. அப்போ இதை பழக்கப்படுத்துறது அப்படிங்கும் போது நாமே தயார்படுத்திக்கிறது தான். போருக்கு செல்லக்கூடிய மக்கள் கொல்லப்படுவார்கள் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்போ அந்த போருக்கு போகும்போது தன்னை தயார்படுத்தி கொண்டு தான் போவாங்க. திடீர் மரணம் வந்தா அது ஒரு பெரிய ஒரு துர்பாகியமா நடப்பாங்க, ஒரு சங்கடமா நடப்பாங்க. ஆனா போருக்கு போயிட்டாருன்னா திரும்பி வருவார மாட்டாருன்றது நிச்சயம் இல்லை. அப்ப அதுக்கு தயாராகிடும். மௌத்து வந்தா இது இயல்பு தானே, போருக்கு போயாச்சு ஆகும், மரணம் இயல்பு தானே அப்படிங்கிற அந்த சிந்தனையில் இருப்பாங்க. இப்போ இங்க ஒரு சின்ன பகுதி இருக்கு, சரி வெள்ளம் அப்படின்னு சொல்லிட்டு இது என்ன பண்ணுதுன்னா, இது மற்ற விஷயங்களை பண்ணுது. உதாரணத்துக்கு கோஆர்டினேஷன், நம்ம நடக்கும்போது நேரம் நடக்கணும், நம்ம பேசுகள் வந்துட்டு பொறுமையா வருது, இதெல்லாம் பேலன்ஸ் பண்ணிக்கிறது என்னன்னா செரிப்ரம். இந்த முக்கியமான பகுதி செரிப்ரம். இது ஹதீஸ்கள்ல பார்க்கலாம். ஆங்கில மொழிகள் நம்ம படிக்கும் போது whose hand is my forehead அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. யாருடைய கையில் என்னுடைய நெற்றி இருக்கிறதோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ் வாசகத்தை படிக்க முடியும். அந்த நெற்றி பகுதி வந்துட்டு அல்லாஹ்வுடைய கையில் இருக்கிறது அவருடைய புரிதல்.
ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து புரடியை பத்தி சொல்லல? ஏன்னா முடிவெடுக்கக்கூடிய பண்பு எங்கிருந்து இருக்கு அப்படின்னா இந்த முற்பகுதியில் உள்ள பையன் தான் இருக்கு. இதுதான் நெற்றி பகுதியுடைய முற்பகுதியில் வருது. ஸோ ஆராய்ச்சியாளர்கள் பிற்காலத்தில் என்ன கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா முடிவெடுக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் அந்த செரிபிரம் ஆகிய முக்கியப்பட்ட அந்த பிரெயின்ல இருந்து தான் நடக்கப்படுது. ஒரு முடிவு நம்ம யோசிச்சு எடுக்கணும் அப்படின்னா அது செரிபிரம்ல தான் நடக்குது. அப்ப நம்மை தயாரித்துக் கொண்டால் இந்த அடிக்கடி இங்க இருந்து இங்க மாறுறது இல்லாம போயிடும். நம்ம வந்துட்டு அவசர முடிவு எடுக்க மாட்டோம். ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சு வச்சுக்கிட்டு இப்படி நடந்தா இப்படி செஞ்சுக்கணும், அப்படி நடந்தா அப்படி செஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒவ்வொரு விஷயங்களையும் நம்மளை தயார்படுத்திக்கிட்டோம்னா அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு நமக்கு இலகுவாயிடும். அப்போ ஒரு அவசரம் வருது அப்படின்னா நம்ம உதாரணத்துக்கு கரண்ட் கட் ஆயிடும் நாளைக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஒரு நாள் ஃபுல்லா ஷட் டவுன் சொல்றாங்க. கரண்ட் இல்லாம இன்னைக்கு சூழ்நிலையில இருக்க முடியல. குறிப்பாக கிச்சன் டிபார்ட்மெண்ட்டே கரண்ட்ல தான் இருக்குது. சமையல் ஆரம்பத்துல இருந்து எல்லா விஷயங்களும் கிச்சன்ல இருக்கு. சமையல் வேணா அடுப்புல கேஸ்ல ஸ்டவ்ல இருக்கலாம். ஆனா அதுக்கு தேவையான விஷயங்களும் போடுறதுக்கு முன்னாடி கிரைண்டர்லையும் மிக்சிலையும் தேவைப்படுது. அப்ப ஏனைய விஷயங்கள் பெரிய காலத்தில் நம்ம போறோமா, ட்ரெஸ் அயன் பண்றதாக இருக்கட்டும், மற்ற விஷயங்களாக இருக்கட்டும், நிறைய கரண்ட் சம்பந்தப்பட்ட உபயோக பொருட்கள் நம்மள இருக்குது. இன்னைக்கு தவிர்க்கவே முடியாத அளவுக்கு மொபைல் போன் வந்துச்சு. சார்ஜ் என்ன பண்ணுவோம், ரொம்ப கஷ்டமாயிடும். ஆனா இது நமக்கு முன்னாடியே தெரிஞ்சா நம்ம பிளான் பண்ணுவோம். திடீர்னு கரண்ட் கட் ஆகி ஒரு 4 மணி நேரம் இருக்காது, 6 மணி நேரம் இருக்காது, டிரான்ஸ்ஃபார்மர்ல ப்ராப்ளம் அப்படின்னாக்கா நம்ம ஈஸியாக தான் பண்ணுவோம். ஸோ அந்த தயாரிப்பு நிலை நம்மள்கிட்ட எப்பெல்லாம் இருக்குதோ அப்பெல்லாம் நம்ம வந்துட்டு உஷாராக இருப்போம், சரியாக செயல்படுத்திக் கொள்வோம். அப்ப நாம ஏன் இதை இப்போ சொல்றோம், இந்த அமர்வுல ஏன் சொல்றோம்? மரணம் நமக்கு உறுதியான கண்டிப்பா நம்ம மரணத்தை சந்திக்க தீரும். ஆனா எப்போ மரணிக்க போறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. மரணத்துக்கு பிறகு நம்மளுடைய ரப்ப சந்திக்கணும். நமக்கு அதுக்கு இடையில பசங்களுடைய வாழ்க்கை இருக்கு, அப்புறம் எவ்வளவு ஆகிற இருக்கு, கேள்வி கணக்கு இருக்கு. அதுக்கெல்லாம் நம்மளுடைய தயாரிப்புக்கு நம்ம கொஞ்சம் கொஞ்சமா தயாராகணும். கல்விக்கு நேரம் ஒதுக்கணும், விவாதத்துக்கு நேரம் ஒதுக்கணும், அதனுடைய செயல்பாடுகளுக்கு நேரம் ஒதுக்கணும், நம்ம மக்களுக்கு செய்ய வேண்டிய சேவைகளுக்கு நேரம் ஒதுக்கணும், மற்ற விஷயங்கள் எவ்வளவு இருக்கு. இதுக்கு எல்லாம் நம்ம தயாரிப்புல இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து சரியாக செயல்பட முடியும். அப்ப இந்த சைக்காலஜிக்கல் அப்ரோச்சில் உள்ள இந்த விஷயங்களை இஸ்லாமிய ரீதியாக நீங்க யோசிச்சீங்க அப்படின்னா உங்களுடைய திடீர் முடிவுகள் எதுவும் உதவி செய்யாது அப்படிங்கிறது தான் படிப்படி. அப்போ ஒரு விஷயத்தை திடீர்னு முடிவு செய்யாம இருக்கிறதுக்கு நம்ம மாற்றாக என்ன செய்ய முடியும் அப்படின்னா, நாம ஒரு விஷயத்த இப்படி நடந்தால் இது நம்மளுக்கு ரிசல்ட்டாக கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே பிளான் பண்ணி அதுக்கேற்ப நம்மளுடைய செயல்பாடுகளை சரி பண்ணிக்கிறது தான். இந்த மெடுலா ஆப்லாங்கேட்டா நமக்கு வந்துட்டு அந்த ஷிஃப்ட் ஆகும்போது இதை வந்துட்டு ஆராய்ச்சியாளர்கள் சில நேரங்களில் குறிப்பிடும் போது அனிமல் பிரெயின் அப்படின்னு சொல்றாங்க. மெடுலா ஆப்லாங்கேட்டாவுடைய தீர்மானங்களை அனிமல் பிரெயின்லேருந்து எடுக்கப்படுறதுக்கு ஒப்பிடுறாங்க. ஏன் அதை ஒப்பிடுறாங்க அப்படின்னா, யார் வீட்டில் பூனை இருக்கு, பூனை ஓகே, பூனையை பார்த்துருக்கீங்களா? என்ன கேள்வி? சரி, பூனை கிட்ட நீங்க போய் எதையாவது குதிரை மாதிரி ஏதாவது சுற்றி பாருங்க, என்ன பண்ணும்? துள்ளும். அதுக்கு தெரியாது நீங்க குதிரை போறீங்க, டக்குன்னு பாயும். அதே மாதிரிதான் நாயோ வேற மிருகமும். இது வந்துட்டு இயல்பாக மிருகங்களுக்குள்ள பண்பு. அது என்ன செய்ய போகுதுன்னு அதுக்கு தெரியாது. ஆனா அதை பாதுகாத்துக் கொள்வதற்காக அது ஏதாவது ஒரு வித்தியாசமா செயல் செய்யும். அது என்ன செய்ய போகுதுன்னு அதுக்கும் தெரியாது, அது எப்படி ரியாக்ஷன் கொடுக்க போகுதுன்னு நமக்கும் தெரியாது. ஆனா மனிதர்களை பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை. நம்ம போய் குத்துனோம்னா எப்படி ரியாக்ஷன் பண்ணணும் முதல் வாட்டியெல்லாம் தெரியாம இருக்கலாம். மறுவாட்டி எங்க குத்துனா என்ன பண்ணுவாங்க நமக்கு ஈஸியா தெரிஞ்சிடும். இதுதான் மனிதருக்கும் மிருகங்களுக்கும் உள்ள வித்தியாசம். ஏன் இந்த இடத்துல இதை சுட்டி காமிக்கிறோம் அப்படின்னா, மனிதர்களுடைய மூளை மாதிரி இல்ல மிருகங்களுடைய மூளை. அப்ப அந்த மிருகங்களுக்கு எப்படி தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக சில விஷயங்களை செய்யுமோ அதை மாதிரிதான் மெடுலா ஆப்லாங்கேட்டால இருக்கும்போது முடிவுகள் எடுக்கப்படுது. அந்த முடிவுகள் தெளிவான முடிவுகள் அல்ல. அப்ப அந்த தெளிவான முடிவுகளுக்கு மறுபடியும் போகணும், சரிவர செய்யணும்னா நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும், நம்ம தயாரித்து கொள்ளணும். இப்ப எக்ஸாமுக்கு போறோம் அப்படின்னா ப்ராப்பரா படிக்கணும். அப்போ நம்மளுடைய மெயினான எக்ஸாம் என்ன, கேள்வி கணக்கு அன்னைக்கு தான். அப்ப அந்த பரீட்சைக்கு நம்ம தயாராகணும் அப்படின்னா முன்னாடியே தயாரிப்பு இருக்கணும் அப்படிங்கிற அந்த விஷயத்தை தான். மூணாவது விஷயம் ஃபெயில். ஒரு விஷயத்த நம்மளால கையாளவே முடியல அப்படின்னா நம்ம திக்கி முக்கியம் என்ன செய்யறது தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சில நேரங்கள்ல சிலருக்கு நிறைய பிரச்சனைகள் வந்து
எவ்வளவு பெரிய பிரச்சனையோ அவ்வளவுக்கு ஏற்ப சூழல் வந்து மாறும். சின்னதா பிரச்சனையா இருந்தா மயக்கம், பெருசா இருந்தா கோமா வரைக்கும் போயிடுவாங்க, நல்லா பாதுகாக்கணும். அப்போ இப்படிப்பட்ட விஷயங்கள்ல இருந்து நம்மளுக்கு என்ன விளங்குது அப்படின்னா, இந்த ஃபெயில்ட் ஆகக்கூடிய மயக்கம் விழக்கூடிய கண்டிஷனாக இருக்கட்டும், தப்பிச்சு போடக்கூடிய அந்த ஃபிளைட் மோடாக இருக்கட்டும், இதுல இருந்து நம்ம பாதுகாக்கப்படணும்னா நம்ம என்ன பண்ணணும்? ஃபைட் மோடுக்கு வரணும். ஃபைட் மோடுக்கு வரணும்னா நம்ம என்ன செய்யணும்? ஃபைட் மோடுக்கு வரதுக்கு நமக்கு தயாரிப்பு இருக்கணும். ஒரு விஷயத்த நம்ம சிறப்பாக செயல்படுறதுக்கு நம்ம கிட்ட தயாரிப்பு இருக்கணும். அப்ப அந்த தயாரிப்புக்கு நம்ம ரெடி ஆகல, நம்ம வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணல அப்படின்னா நம்ம வந்துட்டு ஃபைட் பண்ண முடியாது, ஒரு விஷயத்த போராட முடியாது. அப்படிங்கிறது தான் இந்த 3 என்னுடைய விஷயம். வாழ்க்கையினுடைய உங்களுடைய எல்லா சூழ்நிலைகளிலும் இந்த 3 நடக்கும். இந்த 3ல ஏதாவது ஒண்ணு கண்டிப்பா நடக்கும். நம்ம ஒரு விஷயத்த பிளான் பண்ணிட்டோம் அப்படின்னா நின்று போராடி அதை ஜெயிக்கிறதுக்கு முயற்சி எடுப்போம். வெற்றியும் தோல்வியும் நல்லாவுடைய கையில இருக்கு, ஆனா நம்ம போராடுவோம், முயற்சி எடுப்போம். அந்த முயற்சி தான் போராட்டம், அதுதான் ஃபைட். நமக்கு அபாயம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மூளை எப்போ நம்மளுக்கு விளக்கு செய்யுதோ அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? இது நமக்கு சரிப்பட்டு வராது, இந்த இடத்துல நம்ம நவந்து போகணும் அப்படிங்கிற அந்த சிந்தனையில வரும்போது நம்ம அதுல எஸ்கேப் ஆகுது. சுருக்கமா சொல்லணும்னா சில பிள்ளைகளா இருக்கட்டும், பெரிய மனிதர்களாக இருக்கட்டும், போய் சொல்ல வாய்ப்பு இருக்கு, அல்லது அந்த இடத்த விட்டு எக்ஸ்கியூஸ்க்கு தமிழ் சொல்றது சாக்கு போக்கு சொல்லிட்டு நவந்து போறதை பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அல்லது நம்ம கூப்பிட்டுருப்போம் வராம அந்த இடத்துக்கு வராம ஆப்சென்ட் ஆயிடும். இது என்ன அப்படின்னா அங்க போனா நமக்கு செட் ஆகாது, சரியா வராது, நம்ம மாட்டிக்குவோம், அல்லது நம்ம தேவையில்லாம நம்ம சுமையை அதிகப்படுத்திக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு காரணம் தயார் நிலையில் இல்லை. இந்த தயார் நிலையில் இல்லை அப்படிங்கிறது நமக்கு யார் உணர்த்துவாங்க? நம்மளுடைய மூளை. உங்களுக்கு இது செட் ஆகாது, உங்களுக்கு இது அபாயம் அப்படிங்கிறத மூளை உணர்த்தும் போது என்னது? செரிப்ரம் அதுல இருந்து செயல்படாம சிக்னல்கள் எங்கேருந்து உடம்புக்கு போகும்? மெடுலா பிளாக்கெட்ல போகும். ஸோ அதை நார்மலைஸ் ஆகிறதுக்கு ஒரு 10-15 நிமிஷம் ஆகும். இப்போ நம்ம மயக்கப்பட்டு விழுந்துட்டோம்னா ஒரு 10-15 நிமிஷம் ஆகுதா நார்மலாகிறதுக்கு அதே டைம் தான். ஸோ நம்ம பழக்கப்படுத்திட்டோம்னா இலகுவாயிடும். பழக்கப்படுத்திட்டோம்னா அடிக்கடி என்ன ஆகுது? செரிப்ரம்லேயே தான் செயல்பாடு இருக்கும், முடிவுகள் எடுக்கும். நம்ம வந்துட்டு மெடுலா பிளாக்கெட்டாக ஷிஃப்ட் ஆக மாட்டோம். இந்த ஷிஃப்டிங் நமக்கு தெரியாது. இந்த ஷிஃப்டிங் நம்மளுடைய முடிவுகள் நம்ம மெடுலா பிளாக்கெட்டால இருந்து எடுக்கிறோமா அல்லது செரிப்ரம்ல இருந்து எடுக்கிறோமாங்கிறது நமக்கு உடனே தெரியாது, நடக்கும்போது தெரியாது. எப்ப தெரியும்? லேட் ரியலைசேஷன். பின்னால நம்ம வருத்தம், அவசரத்தை செஞ்சிட்டோமே அப்படின்னு கை செய்யப்படும், அப்பதான் அது நடக்கும். எப்பெல்லாம் நம்ம அவசரப்பட்டு செஞ்சிட்டோமே நினைக்கிறோமோ அப்பதான் பெரும்பாலான நேரத்தில் என்ன இருக்கு? அது மெடுலா பிளாக்கெட்டா அதுல இருந்து எடுக்கப்படுற முடிவாக தான் இருக்கு. புரிஞ்சுதா? இது முதல் டாபிக். இதை ஒட்டியே நம்ம அடுத்தாங்க என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மைண்ட் செட். மைண்ட் செட் தான் என்ன? மனநிலை. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த 3Fல என்ன சொன்னோம்? நாமளே நம்மளுடைய விஷயங்களுக்கு முன்கூட்டியே தயாரிப்புக்கு நம்ம பிளான் பண்ணணும், பிராக்டிஸ் பண்ணணும், பழக்கப்படுத்திக்கணும்னு சொன்னோம். அப்போ இந்த மனநிலை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கு. எதுக்கு? நம்மளுடைய எல்லா விஷயங்களும் நம்ம யாராவது வந்து கேட்குறாங்க நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதுக்கு பதில் எப்படி சொல்லுவோம்? அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுவோம், இருக்கிறப்பா அப்படின்னு சொல்லுவோம். ரொம்ப வெயிலா இருக்கு தாக்க முடியல அப்படின்னு சொல்லுவோம். ஏழைய பதில் சொல்லுவோம். இந்த பதில் எதுவுமே நாம் இஷ்டத்துக்கு சொல்றது இல்லை, நம்ம மனநிலையை பொறுத்து வர பதில் தான். அல்ஹம்துலில்லாஹ் அலா குல்லி ஹால் அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லா சூழ்நிலையும் நான் திருப்தியா இருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம அல்லாவுடைய சூழ்நிலை, அல்லா கொடுத்த சூழ்நிலையில திருப்தி அடைகிறது. அப்ப அந்த மனநிலையை கொண்டுதான் நம்மளுடைய பதில்கள் இருக்கு. அப்ப இந்த மைண்ட் செட்ல 2 விதமான மைண்ட் செட் இருக்கு. மனநிலை அப்படின்னா என்ன? நம்ம எப்படி நம்ம ஒரு விஷயத்தை சித்தரிச்சு வச்சிருக்கோம் அப்படிங்கிறது தான் மைண்ட் செட். இந்த உணவு எனக்கு சாப்பிட்டா வாந்தி வரும், எனக்கு பிடிக்காது. இந்த உணவு எனக்கு பிடிச்ச உணவு, கண்டிப்பா இன்னைக்கு இந்த உணவு சாப்பிடணும். இது எல்லாமே மைண்ட் செட். வெள்ளிக்கிழமையா கண்டிப்பா நான் வந்து பிரியாணி சாப்பிடணும் அல்லது ஒரு முட்டையாவது சாப்பிடணும். இது எல்லாமே மனநிலை. அப்படி ஒண்ணு இல்லை, நம்ம ஏற்படுத்திக்கிறதா மனநிலை. அப்ப நம்ம ஏற்படுத்தக்கூடிய மனநிலையை அழகிய முறையில ஏற்படுத்திக்கிட்டோம்னா எல்லாமே இலக்குவா இருக்கும். அந்த மனநிலையில 2 வகைப்படுத்துறாங்க ஆராய்ச்சியாளர்கள். என்ன சொல்றாங்க அப்படின்னா growth mindset, fixed mindset அப்படின்னு 2 விதமான மனநிலை
மைண்ட் செட் அப்படிங்கிறது எதாக இருந்தாலும் நம்ம அதை ஏற்றுக்கொள்வது, புதிதாக உள்ளதை கற்றுக்கொள்வது, அது growth மைண்ட் செட். மரம் வளர்ற மாதிரி நம்மளுடைய மைண்டும் எல்லாரும் தயாராகி வளர்த்துக்கிட்டே போகும், புதுசு புதுசாக வளர்த்து கற்றுக்கிட்டே வரும். அது growth மைண்ட் செட். இதை வேற மாதிரி இஸ்லாம் ரீதியாக சொல்லணும்னா அல்லாஹ்வுடைய கதர், அல்லாஹ் நமக்கு எதெல்லாம் நினைக்கணும், எதா இருந்தாலும் சரி அலமதுல்லாஹ் இருக்கிறவங்களுக்கு growth மைண்ட் செட் சொல்லலாம். அப்படியே ஆப்போசிட்டாக உள்ளது என்ன, ஃபிக்ஸட் மைண்ட் செட். நான் இன்னைக்கு மதுக்கட்டை தான் போடுவேன், எனக்கு இட்லி தான் வேணும், எனக்கு இடியாப்பம் தான் வேணும், இல்லை நான் காரில் தான் போவேன் அப்படின்னு சொல்லி பிடிவாதமா அட்ஜஸ்ட் பண்ணாத மக்கள் சிலர் நம்மகிட்ட நமக்கு தெரியும், அல்லது சிலருடைய குணம் நமக்கு தெரியும், பிடிவாதமா இருப்பாங்க. பிடிவாதம் உறுதியாக நம்ம அந்த பண்புக்கு சொல்லலாம், இப்படிதான் இருக்கணும்னு சொல்லிட்டு. அது வந்துட்டு ஃபிக்ஸட் மைண்ட் செட் மனநிலையில இதுதான் அப்படின்னு தீர்மானமோடு இருக்கிறது. இப்படிப்பட்ட மனநிலை நமக்கு அபாயம், இது டேஞ்சர். ஏன்? இது நமக்கு உதவி செய்யாது. நம்ம எதிர்பார்க்கிற எல்லா விஷயங்களும் அல்லாஹ் நமக்கு நாடியது போல நடக்குது. அல்லாஹ் சில நேரங்களில் நம்ம எதிர்பார்த்ததால சில நேரங்களில் நம்ம சோதனை செய்யலாம். அப்போ எதா இருந்தாலும் சரிங்கிற அந்த மைண்ட் செட்ல இருந்தா நம்ம ரிலாக்ஸ் ஆயிடும். நம்ம எதிர்பார்த்து அது நடக்கலைங்கிற ஏமாற்றமா நம்ம நினைச்சோம்னா அது நமக்கு சங்கடத்தை தான் தரும். அப்போ நம்ம என்ன நிலையில இருக்கணும் அப்படின்னா மைண்ட் செட்ல growth மைண்ட் செட்ல இருக்கணும், ஃபிக்ஸட் மைண்ட் செட்ல இருக்கக்கூடாது. இந்த ஃபிக்ஸட் மைண்ட் செட்ல இருந்தோம்னா நம்ம கத்துக்க மாட்டோம், நம்ம மைண்ட் மூடிடும். இதுதான்ப்பா எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு தெரிஞ்சதை வச்சு எனக்கு போதும், நான் இப்படிதான் இருப்பேன் அப்படின்னு இருந்தோம்னா அட்ஜஸ்ட் பண்ண தயாரா இல்லை, ஃபிளெக்சிபிளா இல்லை அப்படிங்கிறது தான் பண்பு. அப்படி இருக்கிறது வந்துட்டு கஷ்டம். நம்ம வந்துட்டு எல்லாத்துக்கும் தயாராகும். கொள்கை ரீதியான விஷயங்களை நான் சொல்லல, உலக ரீதியான செயல்பாட்டு விஷயங்கள் அனைத்துலையுமே இந்த மைண்ட் செட் மனநிலை அப்படிங்கிறது வந்துட்டு growth மைண்ட் செட்ல இருந்தா பல விஷயங்களை உருவாக்கிட்டு அதுல சிறந்ததை எடுத்து செஞ்சுக்கிட்டு போயிடுவோம். ஃபிக்ஸட் மைண்ட் செட்ல நம்ம இருந்தோம்னா நம்ம வந்துட்டு என்னத்தை முடிவெடுக்க மாட்டோம், எதெல்லாம் நல்லது இருக்கோ கெட்டது இருக்கோ அதெல்லாம் முடிவெடுக்க மாட்டோம். எனக்கு எது சரி போடுதோ அதுதான் சரிங்கிறத நம்ம உறுதியா இருக்கும். அது டேஞ்சர். அப்போ கற்றுக்கொள்வதற்குள்ள வாய்ப்பு குறைஞ்சிடும். கத்துக்கிறதுக்கு ஏதாவது வயது வரம்பு இருக்கா? இல்லை. அப்போ நம்ம மௌத்தா போற வரைக்கும் கத்துக்கலாம். அப்போ அப்படிப்பட்ட அந்த கல்வியை நம்ம தடை செய்யணும். எந்த மைண்ட் செட்ல இருந்தா தடை செய்யணும்? ஃபிக்ஸட் மைண்ட் செட்ல இருந்தா தடை செய்யணும். அதை நம்ம கவனம் செலுத்தணும். அல்லாஹ்வுடைய அந்த நமக்காக அல்லாஹ் ஏற்படுத்தக்கூடிய அந்த டிகிரி விதியை நம்ம திருப்தி அடைகிறது இல்லை சில நேரங்கள்ல. அதுதான் பிரச்சனை. அப்போ அங்க வந்துட்டு என்ன ஆகுது, கற்றல் வந்துட்டு சிரமம் ஆயிடுது. நம்ம வந்துட்டு அன்வில்லிங்கா இருக்கும், விருப்பமற்ற நிலையில இருக்கும். பல நேரங்களில் நம்ம என்ன நினைப்போம், நாம நினைச்சா வேற ஒன்று நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதிருப்தியிலே அதிகமான நேரங்கள்ல இருக்கும். இது வந்துட்டு நமக்கு டேஞ்சர். அப்ப இந்த மைண்ட் செட்டையும் அந்த 3Fஐயும் கம்பேர் பண்ணி பாருங்க. அந்த 3Fல வந்துட்டு ஃபைட் மோட்ல நம்ம இருக்கணும் அப்படின்னா நம்ம எந்த மைண்ட் செட்ல இருக்கணும்? எந்த மைண்ட் செட்ல இருக்கணும்? growth மைண்ட் செட்லயா ஃபிக்ஸட் மைண்ட் செட்லயா? growth மைண்ட் செட்ல இருக்கணும். அதுதான் புரிதல். அதுக்கு இருக்கும் என்ன லிங்க்ங்கறத நம்ம யோசிச்சுட்டே இருக்கணும். அடுத்த உள்ளது பாத்தீங்கன்னா நீட் வெர்சஸ் வாண்ட். இப்போ மைண்ட் செட் அப்படிங்கறத நம்ம தீர்மானிச்சோம். இந்த மைண்ட் செட்ல தான் இருக்கோம். என்ன மைண்ட் செட்? growth மைண்ட் செட்ல இருக்க போறோம். இப்போ நீட் என்ன, வாண்ட் என்ன? தமிழ்ல இந்த ரெண்டு வார்த்தைக்கும் நம்ம அர்த்தம் தேடணும்னா தேவை அப்படின்னு தான் வரும். நீடுன்னு போட்டாலும் தேவைன்னு வரும், வாண்டன்னு போட்டாலும் தேவைன்னு வரும். ஆனா நீட் அப்படிங்கிற வார்த்தைக்கு கரெக்டான பொருள் சொல்லணும்னா இது இருந்தா நம்முடைய வாழ்க்கை நடத்த முடியும். வாழ்க்கைக்கு அவசியமானதுதான் நீட். வாழ்க்கைக்கு அவசியம் இல்லாம எக்ஸ்ட்ராவா இருக்கிறது வாண்ட். அது வந்துட்டு ஆசை சம்பந்தப்பட்ட விஷயமாக இருக்கும். இப்போ உணவு தேவையா, நீடா, வாண்டா? உணவுன்னு எடுத்துக்கிட்டோம்னா அது நீடா வாண்டா? நீடு. இதை ரெண்டா பிரிச்சு போயிடும். சோறு, பிரியாணி, உசுறு வாங்குறதுக்கு என்ன வேணும்? பிரியாணி இல்லாட்டி பரவாயில்ல, சோறு இருந்தா போதும். ஆனா பிரியாணி தான் வேணும்னா அது என்ன அர்த்தம்? ஆசை. அப்போ அந்த வித்தியாசம் தெரியும். ஏன் இந்த வித்தியாசம் தெரியணும்? மறுபடியும் எங்க போகணும்?
இது எல்லாத்தையும் எடுத்துட்டு திரியப்புக்கு வரணும். ஏன் திரியப்புக்கு வரணும்? அங்க நம்ம தயாரிச்சுக்கணும் அப்படின்னு சொல்றோம். அந்த தயாரிப்பு என்ன வேணும்? ஒவ்வொரு சூழ்நிலையும் நம்ம ஆலோசனை பண்ணி நம்மளுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு நம்மளுடைய தயாரிப்புல இருக்கணும். அப்போ இந்த ரெண்டு வித்தியாசங்களையும் நம்ம புரிஞ்சுக்கிட்டாதான் அந்த தயாரிப்புக்கு போகும். சோறு இருந்தா போதும், பிரியாணி கிடைச்சா அலமதுலில்லாஹ், தண்ணி இருந்தா போதும், ஜூஸ் கிடைச்சா அலமதுலில்லாஹ். அப்ப குறைஞ்சபட்சம் இது இருந்தா போதுங்கிற மனநிலைக்கு நம்ம வந்துட்டோம்னா பெரும்பாலான வாழ்க்கையில நம்ம என்ன பண்ண மாட்டோம், சங்கடப்பட மாட்டோம். நம்ம எல்லாத்துக்கும் தயாராகும். அல்ஹம்துலில்லாஹ் நல்ல உறுதியா இருக்கும், திருப்தி அடையும். அதிகமா திருப்தி அடையும், ரொம்ப குறைவா அல்லது சூழ்நிலை அமையாது அதிருப்தி அடைகிறது. நம்ம தயாராகிடும். என்னது தயாராகும்? இது கிடைச்சா போதும், இதுக்கு மேல கிடைச்சா இது கிடைச்சாலே தான், இதுக்கு மேல கிடைச்சா டபுள் ட்ரிபிள் தெரியல. அப்ப அந்த மனநிலைக்கு வரணும்னா இந்த வித்தியாசம் தெரியணும். எது நீடு, எது வான். தேவையில அத்தியாவசிய தேவை தான் தேவை. அந்த அத்தியாவசிய தேவைக்கு மேல உள்ள தேவை எல்லாமே வந்துட்டு ஆசை சார்ந்தது. அது இல்லாட்டி வாழ்க்கை ஓடும். ஒரு கார் வேணும், இது அத்தியாவசிய தேவையா இல்ல ஆசை தேவை? ஆசை தேவை. அப்போ சைக்கிள் இருந்தா போதும் அப்படிங்கிறது அத்தியாவசிய தேவையா இருந்ததுன்னா அது சில ஊர்ல சில வீடுகள்ல நடைபயணம் தான் இப்படி இருக்கு. அப்போ அவங்களுக்கு போய் கேட்டா சைக்கிளே வந்து ஆடம்பரமா தான் பார்ப்பாங்க. அப்போ சூழ்நிலைகள் வந்துட்டு ஒவ்வொரு குடும்பத்திலையும் மாறணும், ஒவ்வொரு நபருக்கும் மாறப்படும். அந்த மாற்றம் பிரச்சனை கிடையாது. ஆனா தீர்மானிக்கிறது யாரு? நாம தான் தீர்மானிக்கணும். இதுல நீடு எது, இதுல வாட் எதுங்கிறத நம்ம தீர்மானிச்சுக்கிட்டோம்னா அதுக்கு ஏற்ப நம்ம என்ன பண்ணிக்கலாம், நாம தயார்படுத்திக்கலாம். இந்த நீடு வாண்டையும் கொண்டுட்டு போய் 3Fல போடும் போது நடுவில் இருக்கிற அந்த மைண்ட் செட்டை ஞாபகம் வச்சுக்கணும். மனநிலை நம்மளுக்கு பக்குவமா இருக்கணும். இப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் நான் தயாரா இருப்பேன், அதுக்கு தேவையான விஷயங்களை நான் கத்துக்கிட்டு என்ன நான் சரி பண்ணிப்பேன் அப்படிங்கிறத நம்ம சரி பண்ணிக்கிட்டோம்னா இன்ஷா அல்லாஹ் நமக்கு என்ன ஆகும், இந்த விஷயங்கள் சரி. சுருக்கமா மறுபடியும் 3 கம்பேர் பண்ணி படிப்போம், பார்ப்போம் எப்படி நம்ம சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கிடைக்கும். த்ரீஎஃப்ல 3 விஷயங்கள் பார்த்தோம். ஃபைட், ஃப்ளைட், ஃபெயிட். எப்பெல்லாம் நம்மளுக்கு மூளை சொல்லுதோ உனக்கு இந்த சூழ்நிலை சரியா வராது, உனக்கு இது டேஞ்சர், யாரோ அடிக்க வராங்க, இல்லைன்னா உனக்கு ஏதாவது சங்கடம் ஏற்படும், யாராவது பேச்சால சூழ்நிலை காயப்படுத்திடுவாங்க, நம்ம முறைச்சு பார்க்கறது ஒரு ஆளை, இல்லைன்னா கோபமா பேசுறது அல்லது திட்டுறது, நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட சண்டை வளர்க்குறது, அம்மா அப்பா சொல்லும்போது என்ன அம்மா அப்படி சொல்ற அப்படின்னு கேட்கறதுலேருந்து என்ன விஷயங்களாக இருக்கட்டும் அதெல்லாம் என்ன இந்த விஷயத்துல வரும். நம்ம போராடி ஜெயிக்க முடியும்னு நினைக்கிற இடத்துல அது ஃபைட்டா மாறுது. நம்ம நல்லபடியா அது சண்டையாகவே இருக்கட்டும், சண்டை போட முடியும் அப்படிங்கிற நிலையில என்ன பண்ணுவோம், முழுமையா எப்படி அடிக்கலாம்னு பிளான் பண்ணி அடிச்சு வைக்கணும். சண்டை போட முடியாது, ஒரு பெரிய ஆள் மாட்டிக்கிட்டாங்க, நம்ம கிட்ட சண்டை போட்டு நம்ம தோத்து அடிவாக்கி ரத்தம் சுத்துவோம் அப்படின்னா உள்தடிச்சு ஓடி போயிடும். நம்மளால ஓடவும் முடியல, சண்டையில நிற்கவும் முடியல, நான் எப்படி கீழே முடியும். அப்போ நம்ம மனநிலை எப்படி இருக்கணும் அப்படின்னா ஃபைட் பண்றதுக்கு தயாராகும். இதை போய் நம்ம எப்படி அந்த பெரிய ஆளை எப்படி நீந்த முடியும்? சும்மா ஒரு நாளைக்கு போயிட்டு சண்டை போட்டு ஜெயிச்சிட முடியுமா? அப்ப எப்படி சண்டைக்கு ஜெயிக்க முடியும்? நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும், அந்த யுத்தம் செஞ்சு பார்க்கணும். பிராக்டிஸ் பண்றாங்க இல்லையா, மார்ஷல் ஆர்ட்ஸ்ல போயிட்டு சண்டை போட்டு கற்றுக் கொடுத்து, அதுதான் நம்மளுடைய மைண்டில் நம்ம செய்யணும். அப்ப என்ன விஷயமாக இருக்கட்டும் நம்ம மைண்டை நம்ம தயார்படுத்திக்கிட்டே இருந்தோம்னா சண்டை போடுறது தயாராகும். சண்டை போடுறதுனா மக்கள்கிட்ட போய் சண்டை போடுறது மட்டும் சண்டை இல்லை, நம்ம வாழ்க்கையில போடுற அனைத்துமே சண்டை தான். நல்லா வாழ்றோமா, யாராவது நம்ம இழிவா பேசிட்டாங்க, அவங்க முன்னாடி நல்ல மாதிரி நம்ம வாழ்ந்து காமிக்கணும். ஒரு குஃபருடைய விஷயம் நடக்குது, அங்க போய் நம்ம செய்தி சொல்றோம், நம்மளை இன்சல்ட் பண்ணிட்டாங்க, அப்போ லாயிலாக சொல்லி நம்ம சிறப்பா வாழ்ந்து காமிச்சா நம்ம சரியாக இருக்கிறோம் அப்படிங்கிறதுல நம்ம சண்டை போட்டுருக்கோம், நம்ம உறுதியா இருக்கோம். இதை மாதிரி என்னென்ன விஷயங்கள் நம்ம இந்த ஃபைட்ல பார்க்கலாம். இந்த ஃபைட்டை ஒட்டினா மனநிலை, மைண்ட் செட் நல்லா இருந்தால் மட்டும்தான் இந்த ஃபைட்டை நம்ம தக்க வச்சுக்க முடியும். ஃபைட்ல தக்க வைக்க முடியாத சூழ்நிலையில அதிகமா போறது எங்க, ஃபைட் மோடு அல்லது ஃப்ளைட் மோடு.
ஃப்ளைட்னா விட்டு ஓடிடுது, பறந்து போயிடுது, எஸ்கேப் ஆகும். எஸ்கேப் ஆகுறது நல்லது கிடையாது. நல்லா நம்மள கேள்வி கேட்பான், விட்டு ஓடிட்டியே, உன்னை நம்பி ஒரு குடும்பம் இருந்துச்சு, உன்னை நம்பி ஒரு சூழ்நிலை இருந்துச்சு, நீ எப்படி போகலாம்? அப்போ அந்த கேள்விக்கு நம்ம பதில் சொல்ல சூழ்நிலை இல்லை. அப்போ அந்த ஃபெயிண்ட் மோடும் நமக்கு டேஞ்சர். நம்மளால கை செய்து கொண்டு நிற்கக்கூடிய சூழ்நிலையில நம்ம ஃபெயிண்ட் மோடுக்கு போயிடும். அப்போ அந்த ஃப்ளைட்டு, ஃபெயிண்ட், இது ரெண்டுல இருந்து நம்மளை பாதுகாக்கணும்னா நமக்கு இருக்கிற ஒரே மோடு என்னதான்? ஃபைட் மோட். அந்த ஃபைட் மோடுக்கு போகணும்னா நிஜ சண்டைக்காக நம்ம எப்படி தயார் செய்யணுமோ அதை மாதிரி அன்றாட வாழ்க்கையில் உள்ள தேவைகளுக்கு நம்ம தயாராகணும். ஒரு நல்ல டாக்டர் ஆகணும் அப்படின்னா நேராக போய் ஊசி எடுத்து ஸ்டெத்தோஸ்கோப் எடுத்து மாட்டிட்டு போய் ஊசி போட முடியுமா? முடியாது. அங்கே என்ன ஃபைட்டு? ஃபைட்னா என்னங்க? நல்லா படிக்கிறது, நல்லா பயிற்சி எடுக்கிறது, அப்புறம் டாக்டர் ஆகுது. இப்போ அதே தான் சமயகாலத்தில் சிறப்பான ஒரு குக் ஆகும். அப்போ நம்ம டைரக்டாக முதல் நாளே போய் சமைச்சிட முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக வீட்டில் உள்ளதை கற்றுக்கிட்டு, அப்புறம் ஹோட்டலில் உள்ளதை கற்றுக்கிட்டு, அப்புறம் பெரிய ஹோட்டலில் போயிட்டு சமைச்சு அவங்க திருப்தி அடையணும். யாரெல்லாம் வாடிக்கையாளர்களாக ஹோட்டலில் சாப்பிட வராங்களோ அவங்க வந்துட்டு சுவை நல்லா இருக்குன்னு சொல்லணும். அப்போ அது ஒரு பெரிய போராட்டம். ஸ்போர்ட்ஸ் மேன் ஆகணும்னு நினைக்கிறோம். எடுத்தது போனதும் உங்களை ரன்னிங் ரேஸில் விட்டு நேஷனல் லெவலில் ஓட விட மாட்டாங்க. அப்போ நம்ம என்ன செய்யணும்? ப்ராக்டிஸ் பண்ணணும். நிறையா ப்ராக்டிஸ் பண்ணி சில நேரங்களில் நம்மளுக்கு உடம்பு முடியாமல் போயிடும், சில நேரங்களில் நம்மளுக்கு சூழ்நிலைகள் அமைப்பு இருந்தாலும் போராடி தான் முன்னுக்கு வரணும். அப்போ அந்த ஃபைட்டுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு பண்பு. அந்த பண்புக்கு நம்ம தயாராகிறதுக்கு என்ன தேவை? க்ரோத் மைண்ட் செட் தேவை. எல்லா சூழ்நிலையிலையும் நான் தயாராக இருப்பேன், எல்லா சூழ்நிலையிலையும் நான் திருப்தி அடைவேன், எல்லா சூழ்நிலையிலையும் என்ன நான் சரி பண்ணிக்கிறதுக்கு முன்னெடுப்பேன். அப்போ அதுக்கு தேவையான கற்றலோடு நான் தயாராக இருக்கிறது தான் இந்த மைண்ட் செட். இது ரெண்டு மட்டும் இருந்தால் பத்தாது. அதை புரிஞ்சு விலைக்கு செய்யறதுக்கு நமக்கு என்ன தேவை? எது இந்த சூழ்நிலைக்கு அவசியமானது, எது அவசியத்துக்கு எதிர்மிஞ்சியது, இது இருந்தால் போதும், இது எக்ஸ்ட்ராவா இருக்கிறதுங்கிறது நமக்கு தெரிஞ்சாதான் எது தேவைக்கு நம்ம சரி பண்ணிக்க முடியும் வாழ்க்கையில அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு தான் என்ன பண்றோம்? நீடையும் வாண்டையும் சொல்லணும். இந்த நீடுக்கும் வாண்டுக்கும் வித்தியாசம் தெரிஞ்சாலே நம்ம தேவையில்லாத விஷயங்களை தவிர்த்துக்கணும். மொபைல் இல்லாம வாழ முடியுமா பசங்களா? மொபைல் இல்லாம வாழ முடியுமா? முடியாது. முடியாதா? நிஜமா முடியாதா? நீ வாழ முடியுமா? முடியாது. அவங்கதான் நான் கேட்கிறேன். நீ யாரை பத்தி சொல்ற? உனக்கு மட்டும் தான் கேள்வி. அம்மா மொபைலாம் உண்டு, மொபைல் தொலைஞ்சு போச்சு, கீழே வந்துருச்சு, உடஞ்சு போச்சு, கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆனா மொபைல் உடஞ்சு போச்சுன்னா நம்ம வீட்டில் இருக்கோம். எங்க அம்மா அப்பா நான் 3 பேர் கூட வச்சுக்குவோம். எங்க பாப்பா கையில மொபைல் இருக்கு, எங்க அம்மா கையில மொபைல் இல்லை, என் கையில மொபைல் இல்லை. சரியா? அப்படிப்பட்ட சூழ்நிலையில 3 பேருக்கும் வரக்கூடிய ஃபோன் கால்ஸ், மெசேஜ், வாட்ஸ்அப் என்னென்னலாம் இருக்கோ எல்லாரும் பாப்பா மொபைல் தான் நம்பர் கொடுத்து வச்சிருக்கோம். அதுதான் வருது. இப்போ அப்படிப்பட்ட சூழ்நிலையில வாப்பாட மொபைல் காரில் டயர் மாட்டி உடஞ்சிச்சு, பைசா இல்லை, வாங்க புது மொபைல் வாங்க. இப்போ நாங்கள் செத்து போயிருவோமா உசோட இருக்கோமா? மொபைல் செத்து போச்சு, கார் அடியில் உடஞ்சிச்சு, எங்க உயிர் உசுரோட இருக்குமா? நாங்கள் செத்துவோமா? உசுரோட தான் இருப்போம். அதுதான் வாழ்க்கை. அப்போ அது அவசியமானு கேட்டால் அது அவசியம் இல்லை. அதெல்லாம் வந்து ஆசை. மொபைல வெரைட்டியா இருக்குது. 1000 ரூபா ஃபோன் இருக்குது, 1 லட்சம் ரூபா ஃபோன் இருக்குது, 1 லட்சம் ரூபா ஃபோன் இருக்குது. அவசியமா இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம்? ரொம்ப அவசியம், கண்டிப்பா வேணும். அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? குறைஞ்சபட்சம் அந்த 1000 ஃபோனாவது வச்சுக்கணும்னு சொல்லிட்டு வச்சுக்கணும். இல்லைங்க நான் வாங்கின 10,000 ரூபாய் தான் வாங்கணும் அப்படின்னா அது என்னது? அது அவசியமா இல்லை. இதை மாதிரி ஒவ்வொரு விஷயமும் நம்ம யோசிக்கணும். அந்த காலத்துல எல்லாம் உங்க அம்மா அப்பா காலத்துல, எங்க அம்மா அப்பா காலத்துல எல்லாம் என்ன நடந்துச்சு? பெருநாள் 2 பெருநாள் இருக்கா, அந்த 2 பெருநாளைக்கும் புத்தாடை கிடைக்கும். இப்போ எப்ப வேணாலும் போய் கடையில் போய் எடுத்துட்டு வந்துடலாம். இன்னும் சொல்ல போனா அக்கௌண்ட்ஸ்லாம் வந்துருச்சு. பாப்பா எடுத்துட்டு வந்து நாங்கள் எடுத்துட்டு வந்தோம்னா பாப்பாட காசு வாங்கி பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. தேவை என்ன, ஆசை என்னங்கிற வித்தியாசம் தெரிஞ்சாலும் நம்ம என்ன பண்ணிக்க முடியும்? நாம சரி பண்ணிக்க முடியும். ஸோ இந்த அமர்வுக்கூட முடியுது. மறுபடியும் ஒரு வாட்டி கடைசியா ரிவிஷன் கொடுத்துறேன். உங்களுடைய மூளையில 3 பகுதிகள் இருக்கு. செரிப்ரம், செரிபெலம், மெடுல்லா ஆப்லாங்கேட்டா. செரிப்ரம் அதுதான் முன்னெற்றி பகுதியில் உள்ள மூளை. இங்கேருந்து ஆரம்பிச்சு பின்னாடி வரைக்கும் ஒரு பெரிய பகுதி அதுதான். அதுதான் கற்றல், முடிவெடுத்தல், இது போன்ற முக்கியப்பட்ட எல்லா விஷயங்களும் அது நடக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் போது யாருடைய கையில என்னுடைய நெற்றி இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக சொல்லியிருக்கிறாங்க.
இதனுடைய அர்த்தம் என்ன? நான் எடுக்கக்கூடிய முடிவு எதுவுமே என் முடிவு கிடையாது, எல்லாம் ரப்புடைய முடிவு அப்படிங்கிறது தான். அப்ப இதை தான் ஆராய்ச்சியாளர்கள் சொல்லும் போது என்ன சொல்றாங்க, முடிவெடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வெற்றி பகுதியிலிருந்து தான் எடுக்கப்படுது. நம்ம அவசர அவசரமா எடுக்கக்கூடிய முடிவுகள் எதுவுமே இந்த பகுதியிலிருந்து எடுக்கப்படல, மாறாக எங்கிருந்து எடுக்கப்படுது? மெடுலா அப்ளாங்கேட்டா. பூச்சியை காலில் கடிக்குது, நம்ம என்ன பண்ணுவோம்? டக்குன்னு அடிப்போம். இது மூளை சரி பிறப்பு போகல, மெடுலா அப்ளாங்கேட்டா வந்து அந்த மெடுலா அப்ளாங்கேட்டோடைய பண்பு என்ன தெரியுமா? என் உசுரை நான் பாதுகாக்கிறேன். ஒரு பிரச்சனை இருக்கு, காலில் தட்டு அப்படின்னு காலுக்கு சிக்னல் கொடுத்து டக்குன்னு கை கால் அடிச்சு அந்த பூச்சியை சாவடிச்சு. இதுதான் வந்துட்டு மெடுலாவுடைய பண்பு. அப்போ இது வந்துட்டு அடிச்சு சாவடிக்கிறதுக்கு மட்டும் இல்லை, இது வந்துட்டு நம்மளை யாராவது திட்ட போறாங்க அப்படின்னா அவங்க மறைச்சு பார்க்கறதாக இருக்கட்டும், அல்லது நம்மளை யாராவது ஒப்புழுக்க போறாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட திருப்பி நம்ம ஒப்புழுக்கிறதுக்கு தயாராக இருக்கட்டும், என்ன விஷயமாக இருந்தாலும் அந்த இடத்துல ரெண்டு சாய்ஸ். ஒன்னு ஃபிளைட்டு இல்லைன்னா ட்ரெயின். இந்த ஃபிளைட் இருக்கும் போது என்ன, தப்பிச்சு போகணுங்கிற சிந்தனை தான் இந்த மெடுலா அப்ளாங்கேட்டா தரும், மூளையுடைய கீழ்ப்பகுதி. அப்ப அங்க என்ன ஆகுது அப்படின்னா விட்டு ஓடுறதுக்கு தான் பிளான், நம்மள உயிரை பாதுகாக்கும். இதுவே வந்துட்டு நம்மளால எதுவுமே செய்ய முடியல, இன்னும் போராடவும் முடியல. இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இந்த கடிச்ச பூச்சி கட்டிக்கிட்டே இருக்க போக மாட்டேங்குது, அந்த பூச்சியை சாக மாட்டேங்குது, உனக்கு வலி போகல. அப்ப என்ன பண்ண, கொஞ்ச நேரத்துல மயங்கி ஊத்துரு இது இயல்பு, எல்லாருக்கும் தான் நடக்கும். அது தாக்க முடியாத ஒரு சூழ்நிலையில நமக்கு என்ன பண்றது தெரியாம ஃப்ரீஸ் ஆயிடும், மூளை குழம்பிடும். மூளை குழம்பிட்டா கொஞ்ச நேரத்துக்கு என்ன பண்றது தெரியாம ஸ்டக் ஆகுதான் ஃபெயிண்ட் ஆகுது. அல்லாஹ்வுடைய படைப்பு எப்படி அமைப்பு இருக்குன்னா, ஒரு மனிதன் படுத்த, அதாவது ஃபெயிட்டான நம்ம நின்றுட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்க, மயக்கம் இருந்தா எங்க கிடக்குத்தால. இப்ப நான் நிக்கிறேன், நிக்கும் போது நான் நேரா நிக்கிறேன், தலை உயரத்துல இருக்கு, இல்லையா? எனக்கு மயக்கம் போட்டுச்சுன்னா என் தலை எங்க இருக்கும்? தலையில. ஃபர்ஸ்ட் எய்ட் பண்றவங்களை பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், காலை தூக்கி தலை கீழே வச்ச மாதிரி பிடிச்சிருப்பாங்க சில நேரங்கள். காலை ஃபர்ஸ்ட் எய்ட் பண்றாங்க இல்லையா ஆக்சிடென்ட்ல, அவங்க பாத்தீங்கன்னா தலையை கீழே வச்ச மாதிரி கால் தூக்கின மாதிரி பிடிப்பாங்க. ஏன் தெரியுமா? மூளைக்கு ரத்தம் ஓட்டம் போகணும். அல்லாஹ்வுடைய அம்சம் அமைப்புலேயே அப்படி அல்லா என்ன பண்ணிருக்கான், மயக்கம் வந்துருச்சுன்னா மயக்கம் தெரியறதுக்கு நம்ம கீழே விழுற மாதிரி செட் பண்ணிருக்கான். எப்படிப்பட்ட சேர்ல இருந்தாலும் மயங்கி கீழே விழுந்துடும். அப்போ கீழே விழும்போது என்ன ஆகுது? சமநிலை ஆயிடுது. காலில இருந்து மூளை வரைக்கும் சமநிலை ஆயிடுது, ரத்த ஓட்டம் ஈஸியா போகும். அந்த ரத்த ஓட்டம் ஈஸியா போகும்போது நமக்கு தெளிவு கிடைச்சிடும் மறுபடியும். இதெல்லாம் ஃபர்ஸ்ட் எய்ட்ல என்ன பண்றாங்க, சீக்கிரமா போகிறதுக்கு என்ன பண்றாங்க, காலை உடம்பை தூக்கிட்டு தலையை கீழே வைப்பாங்க. அப்போ ரத்த ஓட்டம் பள்ளத்தை நோக்கி போறதுனால சீக்கிரமா மூளைக்கு போய் கொஞ்சம் தெளிவடைவாங்க. ஸோ இதுதான் முதல் பகுதியுடைய புரிதல். இரண்டாவது பகுதியுடைய புரிதல் இருந்து நம்மளுடைய மைண்ட் செட், மனநிலை. மனநிலையில நம்ம தெளிவா இருக்கணும். எந்த மனநிலை நம்மளுக்கு இருக்கணும்? குரோத்தா பிக்சடா? குரோத் மைண்ட் செட்ல இருக்கணும். அப்பதான் நம்ம எல்லா விஷயங்களுக்கும் தயாராக முடியும், கத்துக்கொள்ள முடியும், பிளெக்சிபிளா இருக்கும், எதா இருந்தாலும் தயாராக நிலையில இருக்கும். பிக்சடா இருக்கணும்னா வாழ்க்கையே கஷ்டமாயிருக்கும். இதுதான் இப்படிதான் எனக்கு இருக்கணும், இதுதான் எனக்கு வேணும், இப்படின்னா எனக்கு சரியா வராது, நான் எனக்கு இந்த சாப்பாடு பிடிக்காது, இந்த சாப்பாடு வேணாம், நான் இந்த படிப்புக்கு தான் போவேன், இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தோம்னா பிக்சட் மைண்ட் செட்ல இருக்கும், கற்றுக்கவே முடியாது, நம்மளுடைய விஷயங்களை செயல்படுத்திக்க முடியாது. அப்புறம் இந்த ரெண்டு விஷயங்களை கையாளும் போது நமக்கு தேவையான விஷயம் என்ன, எது அவசியம், எது அவசியத்துக்கு மேல உள்ளது அப்படிங்கிறது வித்தியாசப்படுத்திக்கணும். வேற மாதிரி சொல்லணும்னா ஒன்று அவசியம், இன்னொன்று ஆடம்பரம். 1000 ரூபாய் போனுங்கிறது அவசியமானது, 10,000 ரூபாய் போனுங்கிறது ஆடம்பரம். அது இல்லாட்டியும் பரவாயில்ல, 1000 ரூபாய் போனதாலே போதும். அப்படிங்கும் போது 10,000 ரூபாய் போனுங்கிறது ஜாஸ்தி. அப்ப அந்த மாதிரி விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மளுடைய வாழ்க்கை அல்லாவுடைய சிறப்பாக இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ், இதோட இந்த உரையை முடிச்சுக்குவோம். ஒரு சிறு உரை. சில கேள்விகளை கேட்கிறான்னு நினைச்சேன். என்கிட்ட காரணம் இந்த நேரம் பற்றாமையாக இருக்கிறது. மார்க் அடிப்படையில் அவங்க சில விஷயங்களை சொன்னாங்க. அதாவது நெற்றி என்னுடைய உயிர் ஆன்மா யாருடைய கைவசப்படுகிறதோ அவர் மீது சத்தியமாக ரசூலா சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அந்த மாதிரி ரசூலா சொல்லியிருக்கிறாங்க. அப்போ என்னுடைய உயிர் யார் கைவசப்படுகிறதோ போது அந்த இது பகுதி அதே மாதிரி அவங்க சொன்னாங்க, இடக்குள்ள சென்றாயிரத்தில் போது எல்லா உயிரும் மரணத்தை சந்தித்தே ஆக வேண்டும். இப்போ மரணம் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டா அதுக்கான தயாரிப்புகளை ஈடுபடணும். உதாரணமா 50 வயசுக்கு மேலே ஒன்றுமே செய்ய முடியாது. அப்போ என்னன்னு கேட்டா, அப்போதான் தொலை போறாங்க, என்னன்னா தொலைவே உட்காரவே முடியாது. செய்ய முடியும்னு கேட்டா அவனால உட்காரவே முடியாது. 40-50 வயசுக்கு கூட ஹஜ்ஜுக்கு போறாங்க, அங்கே சத்துக்குள்ள தான் தூக்கி போனவங்க.
ஏன்னா சுத்த முடியாது, அப்படிலாம் இருக்குது. அதெல்லாம் நம்ம எச்சரிக்கை விலகி சொல்லணும். நான் நிறைய கேள்விகள் கேட்கணும்னு நினைச்சேன், நேரமின்மை காரணமாக இருக்குது. இப்போ ரெண்டாவது அமர்வு என்னன்னா, படிக்கிறது என்ன படிக்கணும் அப்படிங்கிறது எப்படி புரிஞ்சுக்கிறது, என்ன எப்படி நம்ம எச்சரிக்கை விளங்கிக்கணும். இப்போ உதாரணமா நமக்கு கணக்கு நல்ல வரும், நான் போய் நம்ம என்ன செய்யறோம்னா நம்ம வேற ஒரு துறை எடுத்தோம்னு சொன்னேன். அது மாதிரி தான் முதல்ல நம்ம கணக்கு நல்ல வரும், அதை கணக்கு செய்யணும். நமக்கு அறிவியல் நல்ல ஒரு சயின்ஸ் நல்ல வரும், அந்த துறையை தேர்ந்தெடுக்கணும். இப்படி இல்லாம என்ன மாற்றமான ஒரு கல்வெட்டுலாம் பெற்றோர் சிலருக்கு தெரிவிப்பாங்க, நீ எப்படி அப்படின்னு சொன்னா அவங்க போடுவாங்க. இவருக்கு அந்த துறையே பிடிக்காது, அதை வந்து நிர்பந்தமா சேர்த்து கொண்டு வருவாங்க. அது காலேஜில் அந்த துறை கிடைக்குது, வேற துறை இல்லைன்னுட்டு நிறைய திசைமாறி போகிறதுனா இருக்கிறது. அதனால இதுல என்ன படிக்கணுன்றது எப்படி புரிஞ்சுக்கிறோம், அந்த பிள்ளைக்கு எப்படி பெற்றோர்கள் புரிஞ்சுக்கணும், அந்த மாணவர்கள் எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. சரிதானே? அடுத்து என்னன்னு கேட்டா, எங்க படிக்கலாம், என்ன படிக்கலாம், என்ன ஏது அப்படிங்கிறத நம்மளுக்கு, அதாவது செலவு விஷயத்துல நல்ல துறை கிடையாது அப்படிங்கிறது என்ன சொல்லுவாங்க கேட்டா அவங்கள்ட்ட சொல்லுவாங்க. இன்ஷால்லா அதனால நீங்க நல்லா கவனிச்சுட்டு இன்ஷால்லா அந்த அமர்வுல நல்ல பெற்றோர்களும் கவனிங்க, மாணவர்களும் கவனிங்க. மாணவர்களுக்கு தான் வந்து நீங்க முன்னாள் இருக்காங்க, நல்ல கவனிச்சு இன்ஷால்லா என்ன செய்யுங்கன்னா வாழ்க்கையில முன்னேறுவதற்கான வழியை பாருங்க. இப்போ இது ஒரு முன்னேற்றத்திற்கான ஒரு வழி தான் உங்களுக்கு சொல்லித்தராங்க. நீங்க எப்படி முன்னேறணும், எப்போ முன்னேற முடியும், என்ன படிச்சா முன்னேற முடியும் அப்படிங்கிறது மாதிரி சில கருத்துக்களை சொல்வாங்க. உங்களுக்கு இதை கேளுங்க, சந்தேகம் இருந்தாலும் கேளுங்க. இன்ஷால்லா. அடுத்த அவங்களுக்கு போயிடலாமா? இங்கே 10ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு மாணவர்கள் யார் இருக்கா? அது கையை தூக்குறது கூட ஒரு ஆள் ஹெல்ப் தேவைப்படுது. இங்கே எல்லாம் தெரியலாம். பெற்றோர்கள் இருக்காங்களா, வந்திருக்காங்களா? வரல அப்படின்னா இன்னைக்கு லைவ்ல போட்டிருக்காங்க, அதை மறுபடியும் எடுத்து பார்க்க சொல்லுங்க, என்ன சொல்லப்படுங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? சொல்லுவீங்களா? சொல்லணும். ஏன்னா அவங்களுக்கும் சில அறிவுரை இருக்கு. உங்களுக்கு நம்ம இப்படி செய்யுங்கன்னு சொல்ற மாதிரி அவங்களுக்கும் சில விஷயம் சொல்ல போறோம். அது அவங்களும் புரிஞ்சு உங்கள்கிட்ட பழகிட்டாங்கன்னா, அந்த விஷயங்களை சரி பண்ணிக்கிட்டாங்கன்னா உங்களுக்கும் நல்லது, அவங்களுக்கும் நல்லது. இன்ஷா அல்லாஹ் புரியல. இந்த கல்வி அப்படின்னு வரும்போது 2-3 விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளால என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறது. எனக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்கு, எனக்கு 3 இட்லி போதுமா, 4 இட்லி போதுமா, 5 இட்லி வேணுமா, அப்ப எனக்கு இட்லி கொடுத்தா பிடிக்குமா பிடிக்காதா, எனக்கு பிரியாணி தான் பிடிக்குமா? இப்போ நம்ம சாப்பாடுல யோசிக்கிறோமா இல்லையா? யோசிக்கிறோமா? யாருக்கு பிரியாணி பிடிக்கும்? பேருக்கு பிரியாணி. நெய்ச்சோறு நீ வைக்கப்படாதப்பா, எனக்கு நெய்ச்சோறு பிடிக்கும். இந்த சைடுல 1 2 ஒரு ஆள் தூங்கினதுக்கு அப்புறம் தான் அவசியம் லைன் வருது. பிடிக்குமா? குட், மாஷா அல்லாஹ். நீ உண்மையை சொல்லிட்ட. பிடிக்குமா? நான் சொல்ல வெக்கமா இருக்கு யாராவது? ரைட், வெக்கப்பட தேவையில்லை. உனக்கு பிடிச்சதா நீ சாப்பிட போறேன். கையில் தெரியல. அப்போ உனக்கு நெய்ச்சோறு தான் பிடிக்கும்னா நான் பிரியாணி ஆக்கி கொடுத்தா நீ சாப்பிடுவியா? கொஞ்சம் சாப்பிடு. மறுபடியும் வச்சா சாப்பிடுவியா? எனக்கு பிடிக்காது, நான் உங்களுக்கு சொல்லிடுவேன் இல்லையா? உங்களுடைய அன்புக்காக நான் கொஞ்சம் சாப்பிட்டேன், இப்படி நீங்க கொள்கையில் என்ன விட்டுன்னு சொல்லிடுவேன். இதை நெய்ச்சோறு கொடுத்தா நான் வீட்டுக்கு எடுத்து போகலாமா, நாளைக்கு வச்சு சாப்பிட்றேன் கேட்கவே மாட்டியா? எஸ்ஆரும் காதல வரல, சத்தமா சொல்லு. எஸ்ஸா? அப்படி ஒரு வாய்ப்பு இருந்தா கேட்பேன். எல்லாருக்கும் முடிஞ்சிருச்சா? நம்ம வீட்டுக்கு போட்டா நான்லாம் என் ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு போனா இருந்த பொறுப்பாக வாங்கிட்டு போயிருவேன். ஏன்? நம்ம பிடிச்ச ஐட்டமா இருக்குல்ல, அது மாதிரி. அது தப்பு இல்லை, கேட்காம இருக்கக்கூடாது. அனுமதி எடுத்துக்கிட்டோம்னா அது ஹலாலாயிடும். சரி, இது எதுக்கு நம்ம இப்படி சொல்றோம்? பிடித்தது அப்படின்னா நம்ம எவ்வளவு சிரமமா இருந்தாலும் செஞ்சிருவோம். பிடிக்காட்டி எவ்வளவு இலகுவா இருந்தாலும் செய்ய மாட்டோம். யோசிச்சு தள்ளி போடுவோம், செய்யாம விட்டுருவோம். அது ஆர்வம் காட்ட மாட்டோம். இந்த விஷயம் கல்வியில வரும்போது நாம மட்டும் அதை
சிக்க மாட்டோம், நம்மளுடைய பெற்றோர்களும் சேர்ந்து சிக்குவாங்க, நம்மளுடைய ஆசிரியர்களும் பாதிக்கப்படுவாங்க. அதனால பிடிச்சிருக்கா பிடிக்கலையாங்கிறத சொல்றதுக்கு இப்போ நீ சொல்லும் போது வெக்கப்பட்டீங்களே, அது மாதிரி வெக்கப்படக்கூடாது. அம்மா அப்பாட்ட பேசும்போது இந்த படிப்பு எனக்கு பிடிக்கலம்மா வேணாம் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு சூழல் வந்து சொல்லணும். ஆனால் அதுக்கு காரணம் வச்சுக்கணும். உதாரணத்துக்கு ஏன் நெய்ச்சோறு பிடிச்சிருக்குன்னு கேட்கலாம், அல்லது ஏன் பிரியாணி பிடிக்கலன்னு கேட்கலாம். அப்படின்னு விளக்க சொல்ல தெரியும். சும்மா தப்பிக்கிறதுக்காக சொல்லக்கூடாது. அது மாதிரி இந்த படிப்பு பிடிக்கலன்னா தனக்கு காரணம் வச்சிருக்கணும். அந்த காரணம் சரியாக இருந்தால் அம்மா அப்பா என்ன பண்ண மாட்டாங்க, நம்மளை தொந்தரவு பண்ண மாட்டாங்க. ஆனால் பெரும்பாலான நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, என்ன காரணம் சொல்றது, ஏதாவது ஒரு சாப்பிடுன்னு சொல்லி எஸ்கேப் ஆகுது. அந்த காலேஜ் நல்லா இல்லை, அந்த வாத்தியார் நல்லா இல்லை, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வேற ஒரு காலேஜுக்கு போறாங்க, இது வந்து சரியான பதில் அல்ல அப்படிங்கிறத விளங்கிக்கணும். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், எனக்கு என்ன நல்லா வரும், எனக்கு மேத்ஸ் நல்லா வருமா, சயின்ஸ் நல்லா வருமா, காமர்ஸ் நல்லா வருமா அப்படிங்கிறது எனக்கு தான் தெரியும். என்னை விட சிறப்பாக யாருக்கு தெரியும்னா என்னுடைய ஆசிரியருக்கு தெரியும். உங்களுக்கு பாடம் நடத்தினாங்கல்ல அவங்களுக்கு தெரியும். அப்போ அம்மா அப்பா வந்து உங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்ட், உங்களுக்கு நல்லா வரக்கூடிய சப்ஜெக்ட் சொல்றாங்கன்னா அதில் உங்களுக்கு ஆசையும் இருக்கும், ஆர்வமும் இருக்கும், சிறப்பாக செயல்படுவீங்க, சந்தோஷமா எடுத்துக்கலாம். ஆனா உங்களுக்கு பிடிக்காத ஒரு சப்ஜெக்டை, உங்களுக்கு ஒழுங்காக வராத ஒரு சப்ஜெக்டை நீங்க கண்டிப்பா படிச்சு அவங்க உங்களுக்கு பிடிக்குமா? அது கஷ்டமா சிரமமா? கஷ்டமா ஈஸியா? கஷ்டம். அப்ப அந்த நேரத்தில் நீங்க சொல்லணும். ஏன்னா படிக்கிறது மட்டும்தான் அவங்க வேலை. அதுக்கு நேரம் ஒதுக்கி பொருளாதாரத்தை உண்டு பண்ணி அந்த ஃபீஸை கொண்டு கெட்டதெல்லாம் யாரதான் வேலை? அம்மா அப்பாட வேலை. அதுக்கு பின்னணியில ஏற்பட்ட தியாகங்கள் அவங்க செய்ய வேண்டியது இருக்கு. அந்த தியாகம் வீணாகாம இருக்கணும்னா தேவையான நேரத்தில் நீங்க பேச வேண்டியது இருக்கு. அப்போ இந்த விஷயம் ரெண்டாவது. மூன்றாவது விஷயம், நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த கல்வியை எப்படி தேர்ந்தெடுக்கிறது. நமக்கு இட்லி பிடிச்சிருக்கு, எங்க கடையிலேயே இட்லி விற்கிது, சேமுடைய கடையிலேயே இட்லி விற்கிது, உங்க அம்மா அப்பாட கடையிலேயே இட்லி விற்கிது. எந்த இட்லி சூப்பர் இட்லி? இதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது? போய் சாப்பிட்டு பார்த்தா தெரிஞ்சிடும். கரெக்டா? சார் 5 நிமிஷத்துல சாப்பிடலாம் தெரிஞ்சிடும். பாடம் படிச்சா 1 வருஷத்துக்கு படிக்கணும், காலேஜ் ஆகிட்டா 3 வருஷத்துக்கு படிக்கணும். நம்ம படிச்சு பார்த்தா தெரிஞ்சுக்க முடியும். ஆனா படிக்கிறதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்கிறதுக்கு சில யுக்திகள் இருக்கு. அது எப்படிங்கிறது, இப்போ சாப்பாடு எடுத்துக்கோமே, 5 நிமிஷத்துல சாப்பிட்டு பார்த்தா தெரியும் அப்படிங்கிறத சாப்பிடாம தெரிஞ்சுக்கலாம். எப்படி தெரிஞ்சுக்கலாம்? யாராவது சாப்பிட்டவங்க இருக்காங்களா, அவங்கள்ட்ட போய் கேட்கலாம்ப்பா, இந்த கடையில் சாப்பிட்டு நல்லா இருக்கா? என் அங்கிள் சாப்பிட்டுருப்பாங்க, என் ஆண்டி சாப்பிட்டுருக்காங்க, என் பிரதர் சாப்பிட்டுருப்பாரு, என் சிஸ்டர் சாப்பிட்டுருப்பாங்க. அவங்கள்ட்ட போய் கேட்கலாம், அண்ணே நீங்க சாப்பிட்டீங்களா, அந்த உடம்பு சாப்பிட நல்லா இருக்கா? போவாத, செம உப்பு, செம புளிப்பு, அது சும்மா இருக்கலாம் சொல்லுவாங்களா? சூப்பரா இருக்கு, மாஸ்டர்லா போய் வாங்க சொல்லுவாங்களா இல்லையா? இதுக்கு பேர் ரிவ்யூ. அனுபவப்பட்டவங்க அந்த அனுபவத்தை உங்கள்கிட்ட பகிர்வாங்க. இது ஒரு விதம். இரண்டாவது விதம், வாத்தியார்கிட்ட கேட்கலாம். நமக்கு கல்வி குறைவாக தான் தெரியும், நம்மளை விட அதிகமாக கற்றுக்கிட்டு அதை அனுபவத்தால் பிறருக்கு பயிர்ந்து சொல்வது ஆசிரியரோட வேலை. அப்படிப்பட்ட நல்லாசிரியர்களை நம்ம தேர்வு செய்யணும். அந்த ஆசிரியர்கள்ட்ட நம்ம போய் கேள்வி கேட்கலாம். சார், எனக்கு இந்த பாடம் எடுக்கணும்னு நான் நினைக்கிறேன், இந்த பாடம் நல்ல பாடமா, இது நான் படித்தா சரியா இருக்குமா, எனக்கு படிப்பு இந்த சரியா வருமா? அப்போ உன்னுடைய படிப்பு உன்னுடைய ஆசிரியருக்கு தெரியும். இப்போ நான் வந்து நல்ல ஸ்டூடெண்டா இல்லை சுமாரான ஸ்டூடெண்டா, நார்மல் மேக்ஸ் இருக்கு, அது மாதிரி ஏராளமான பிரிவுகள் இருக்கு. இன்னைக்கு வந்துட்டு டெக்னாலஜி வளர்ந்தது மாதிரி கல்வியுடைய டைப்ஸும் வளர்ந்துருச்சு, பலவிதமான கல்வி இருக்கு. அப்போ எதை நம்ம தேர்வு செய்ய போறோம் அப்படிங்கிறத நம்ம எப்படி விளக்கணும்னா, ரெண்டாவதாக நம்மளுடைய ஆசிரியர்கள்ட்ட கேட்கறது. சில பெற்றோர்கள் படித்தவர்களாக இருப்பாங்க, ஆசிரியர் போன்றே அறிவு பெற்றவர்களாக இருப்பாங்க, அவங்களுடைய கலந்துக்கலாம். அல்ஹம்துலில்லாஹ். வேகமா அவங்களுக்கு அதிகமா தெரியாது. அவங்க என்ன சொல்லுவாங்க, நீ படிக்க போறியா, நீ நல்லா ஒரு டீச்சரை பார்த்து கேட்டுக்க, அல்லது உனக்கு யார் கரெக்டா சொல்லி கொடுப்பாங்க அவங்கள பார்த்து கேட்டுக்க, எனக்கு ரொம்ப தெரியாதுப்பா, தெரிஞ்சவங்க கேட்டுக்க, நீ முடிவெடுத்துட்டு வந்து சொல்லு, நம்ம சேர்த்து விட்டுருவோம் அப்படிம்பாங்க. அப்போ அவங்கள்ட்ட கடைசியாக ஒரு விஷயம் பேச வேண்டியது இருக்கு, அது அப்புறம் பார்ப்போம். அப்போ டீச்சர்கிட்ட பேசும்போது நம்ம என்னத்தை கேட்கணும் அப்படின்னா, இந்த விஷயம் நமக்கு செட் ஆகுமா? உமா அப்பாட்ட போய் புதுசா ஒரு சாப்பாடை சாப்பிட போறோம், நமக்கு தெரியலன்னு சொல்லுவோம், இதை சாப்பிடலாமா, நீ சாப்பிட்ற ஜாமானா சாப்பிட அதில் கேட்க மாட்டோமா? அது மாதிரி தான் இந்த படிப்பு படிச்சா எனக்கு ஓகேவா, எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லையே, நான் நல்லா பாஸ் பண்ணிடுவேன், நல்ல மார்க் எடுப்பேன்னா
அப்படின்னு யாருக்கு தான் கேட்க முடியும்னா நமக்கு பாடம் நடத்தின ஆசிரியர்கள் தான் கேட்க முடியும். அவங்க சொல்லுவாங்க, இது உனக்கு டூ மச்சா இருக்கும், உன்னால இதை மேனேஜ் பண்ண முடியாது, இது வேணாம், இதுக்கு பதிலாக இதை தேர்வு செய்யும், இதுல நீ சூப்பரா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அவங்க ஆலோசனை கொடுப்பாங்க. அப்போ அது மாதிரி சில விஷயங்களை கத்துக்கிறதுக்கு முயற்சி எடுக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம கத்துக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, கோர்ஸ். இப்போ 10th மாணவர்கள் யாருக்கா 11th போறவங்க கேட்கறீங்களா? ஓகே அல்ஹம்துலில்லாஹ். இப்போ 10th பிறகா இருக்கட்டும் 12th பிறகா இருக்கட்டும், நீங்க 12th பிறகு டிப்ளமாவும் படிக்கலாம், டிகிரி கோர்ஸும் படிக்கலாம். 10th பிறகு என்ன படிக்கலாம்? +1 +2 அல்லது டிப்ளமா அல்லது டிகிரி கோர்ஸ். அங்க டிகிரி கோர்ஸ் வரும்போது அது லேட்டரல் என்ட்ரில வரும். ஸோ நீங்க 10th இருக்கட்டும் 12th இருக்கட்டும், அடுத்தாங்க நீங்க எதை எடுத்தாலும் அது ஒரு கோர்ஸ், ஒரு பாடம் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட்டுக்கு வாங்க. +1 +2 பாடம் கிடையாது, அது ஸ்கூல் தான் அப்படின்னு நினைக்காது. அதுலயும் 2 பிரிவு இருக்கு. ஏன்னா ஆர்ட்ஸ் இருக்கு, சயின்ஸ் இருக்கு. ஆர்ட்ஸ்னா என்ன இருக்கும்? அதுல +1 +2 ஆர்ட்ஸ்னா என்ன இருக்கும்? காமர்ஸ் இருக்கும், அக்கௌண்டன்சி இருக்கும், எக்கனாமிக்ஸ் இருக்கும், இதெல்லாம் வரும். சயின்ஸ்னா பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, ஜுவாலஜி இதெல்லாம் இருக்கும். மேத்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இதெல்லாம் இருக்கும். இந்த ஆர்ட்ஸ்லையும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எல்லாமே சேர்த்துக்கலாம். ஸோ ஆக மொத்தத்தில் நீங்க படிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கு, அதுல பிரிவு இருக்குங்கிறத தான் நான் சொல்ல வரேன். புரிஞ்சுச்சா? அப்போ நீங்க 10th இருக்கட்டும் 12th இருக்கட்டும், அடுத்தாப்புல நீங்க போகும்போது என்ன படிக்கணும்னு தீர்மானிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, அந்த பாடத்துல என்ன இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கணும். உதாரணத்துக்கு +1 +2 படிக்க போற 10th மாணவர்கள், அவங்க வந்துட்டு +1ல என்ன பாடம் இருக்கு, +2ல என்ன பாடம் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ நம்ம என்ன சொன்னோம்? ஆர்ட்ஸ் ஸ்ட்ரீமா இருக்கும் அல்லது சயின்ஸ் ஸ்ட்ரீமா இருக்கும் சொன்னோம். ஆர்ட்ஸ் ஸ்ட்ரீம்ல என்னெல்லாம் இருக்கும்? இப்போ நம்ம பார்ப்போம். என்னது? இங்கிலீஷ் இருக்கும், தமிழ் இருக்கும், வேற என்ன இருக்கும்? காமர்ஸ் இருக்கும், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்கும், அக்கௌண்டன்சி இருக்கும், எக்கனாமிக்ஸ் இருக்கும். இது வந்துட்டு என்னென்ன பாடம் நமக்கு தெரிஞ்சிச்சு. இப்போ அதில் ஒரு 6 பாடம் வச்சுப்போம். சயின்ஸ் ஸ்ட்ரீம் என்னென்ன இருக்கும்? அது இங்கிலீஷ் இருக்கும், தமிழ் இருக்கும், அக்கௌண்டன்சி வருமா? வராது. வேற என்ன வரும்? கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், வேற மேத் வருமா? மேத் வரும். சிலதெல்லாம் மேத் இல்லாமலும் இருக்கு சயின்ஸ் ஸ்ட்ரீம்ல. ஏன்னா கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ் தான் சயின்ஸ் சொல்லுவோம். மேத்லையும் இல்லாமலும் இருக்கு, வித் மேத்ஸ் வித்தவுட் மேத்ஸ். ஸோ அந்த மாதிரி 2 பிரிவாக பிரிச்சு வச்சிருக்கிறாங்க. அப்போ என்ன படிக்க போனோம்னா முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு தெரிஞ்சிடும் இது நமக்கு சரியா இல்லையா. நம்ம போற ஒரு ஹோட்டலுக்கு 5 ஹோட்டல் உங்க கண்ணு முன்னாடி சாப்பாட்டுடைய விலை 50 ரூபா. சாப்பாட்டுடைய விலை எவ்வளோ? 50 ரூபா. 5 ஹோட்டலுக்கு சாப்பாட்டுடைய விலை 50 ரூபா. மதிய சாப்பாடு 50 ரூபா தான். எந்த ஹோட்டலுக்கு போறது? எப்படி தீர்மானிப்பீங்க? சாப்பிட்டு பார்த்தா தான் டேஸ்ட் தெரியும். போறதுக்கு முன்னாடி தீர்மானிக்கணும். எப்படி தீர்மானிப்பீங்க? போனவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். குறைந்தபட்சம் மெனுவை பார்க்கலாம். அந்த 50 ரூபாய்க்கு என்னப்பா போடுவ சொல்லணும்னா பொரியல், வறுவல், சோறு, ரசம், மோர், தயிர், அந்த சால்னா இந்த சால்னா எல்லாம் சொல்லுவானா. அதே மாதிரி தான் நம்ம 5 ஹோட்டல்லையும் பார்த்தோம். எல்லா இடத்துலையும் அந்த 50 ரூபா தான். அப்போ வித்தியாசம் என்ன? மெனுல தான் வித்தியாசம். அதை மாதிரி தான் உங்களுடைய +2 படிப்பாக இருக்கட்டும், +1 +2 படிப்பாக இருக்கட்டும், இதர கோர்ஸாக இருக்கட்டும், அந்த மெனுவை பார்க்கணும். அந்த மெனுவுக்கு கல்வியில பேர் என்ன? சிலபஸ். பேர் என்ன? சிலபஸ். என்ன பாடம் படிக்க போறீங்க அப்படிங்கிற அந்த பட்டியல் இருக்கு இல்லையா? +1 +2னா ஒரு வருஷம், இன்னொரு வருஷம், 2 வருஷம் படிப்பு. காலேஜ்னா ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர். ஒரு செமஸ்டர் வந்துட்டு 6 மாசம். 3 வருஷத்துக்கு எத்தனை செமஸ்டர்? 6 செமஸ்டர். ஒரு செமஸ்டர்ல 6 பேப்பர் அல்லது 7 பேப்பர் இருக்கும். அப்போ 36 பேப்பர் பிளஸ் சில பேப்பர்ல எக்ஸ்ட்ராவா இருக்கும், சில பேப்பர் குறைவா இருக்கும். அப்போ இது எல்லாம் என்னென்ன இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கணும். நம்ம என்ன பாடம் எடுக்க போறோமோ அந்த பாடத்துல என்னத்தை கத்துக்கணும். நம்ம பாடம் பேர் என்ன? +1 +2 காமர்ஸ், ஆர்ட்ஸ் இல்லைன்னா சயின்ஸ் சொல்லிடுவோம். அதை என்ன படிச்சு கொடுக்க போறாங்க தெரியாட்டி கஷ்டம்.
அதே மாதிரி நம்ம போய் காலேஜ் படிக்கும் போது பிபிஏ, பிகாம், பிசிஏ, பிஎஸ்சி ஐடி ஏதோ ஒரு பேர் சொல்லுவோம். அந்த பேரை மட்டும் வச்சு நம்ம போய் சேரக்கூடாது. மதிய உணவு போதுமா? 5 பேருக்கே மதிய உணவு தான். எந்த சாப்பாடு தேர்வு செய்ய போறோம்? எந்த சாப்பாடு தேர்வு செய்ய போறோம்? எந்த பட்டியலில் எந்த மெனுவோட நமக்கு பிடிச்சதா இருக்கோ, நமக்கு சாப்பிட்டா செய்யுமோ, நமக்கு சாப்பிட்டா வாங்கி வரதோ அதை தேர்வு செய்ய போறோம். இல்லையா? அத மாதிரி நம்மளுடைய படிப்பையும் என்ன பண்ணணும், என்ன படிக்க போறோம் வெறும் பேரை மட்டும் பார்க்காம மொத்தத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதை தேர்வு செய்யணும். அப்படி பார்க்கும்போது நம்ம என்ன மறைமுகமா என்ன செய்யணும்? மறைமுகமா என்ன செய்யணும்? இந்த 50 ரூபாய் சாப்பாடு என்ன செய்யணும்? 3 கடை வச்சுக்கணும். 50 ரூபாய் சாப்பாடு ஏ இது ஒரு ஹோட்டல், பி இது ஒரு ஹோட்டல், சி இது ஒரு ஹோட்டல். இந்த 3லையுமே இப்படி இருக்கு. இது பாத்தீங்கன்னா ஏ ஹோட்டல்ல என்ன கொடுக்குறானோ அதுக்கு நேர் மாற்றமா சி ஹோட்டல்ல கொடுக்குறான். ஆனா பி ஹோட்டல்ல கொடுக்கறது ஏ ஹோட்டல்லையும் கிடைக்கும், சி ஹோட்டல்லையும் கிடைக்கும். இது மாதிரி இருக்கும். சில நேரங்கள்ல சோறு 3 பேர் சோறு தான் போடுவான், ரசம் 3 பேர் ரசம் போடுவான். ஆனா ஒரு சில விஷயங்கள் மட்டும் மாத்திருக்கும். இதே மாதிரிதான் பாடங்கள். நம்ம தேர்வு செய்யக்கூடிய பாடம் அந்த பாடத்துல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா சிலது பொதுப்படையா இருக்கும். இங்கிலீஷ் பொதுவான சப்ஜெக்ட், தமிழ் பொதுவான சப்ஜெக்ட், அரபிக் பொதுவான சப்ஜெக்ட். பேச்சுலர்ஸ் டிகிரி எடுத்தீங்கன்னா 3 வருஷம் படிப்பு இருக்கு இல்லையா? அந்த 3 வருஷம் படிப்புல ஃபர்ஸ்ட் 2 வருஷத்துக்கு உங்களுக்கு இங்கிலீஷும் தமிழும் வரும், அல்லது இங்கிலீஷும் அரபியோ அல்லது அரபிக் ஹிந்தியோ நீங்க எடுக்கலாம். அதை பாத்தீங்கன்னா பெரும்பாலும் ஒரே யூனிவர்சிட்டியை சார்ந்த காலேஜ்ல நீங்க தேர்வு செஞ்சீங்கன்னா அந்த இங்கிலீஷ் தான் ஒரே எல்லா காலேஜ்லயும் எல்லா கோர்ஸ்லயும் இங்கிலீஷ் தான் ஒன்னே தான், சேம் பாடம். அதே மாதிரி சில விஷயங்கள் ஒரே மாதிரி இருக்கும், வேற ஒரு சில விஷயங்கள் மாற்றமாக இருக்கும். அப்போ நம்ம உதாரணம் சொல்லணும் அப்படின்னா படிப்புல உதாரணம் சொல்லணும். எப்படி பண்றது? உதாரணத்துக்கு பிசிஏ படிப்பு இருக்கு, பிஎஸ்சி ஐடி இருக்கு, பிஎஸ்சி சிஎஸ் இருக்கு. 3 விதமான படிப்பு இருக்கு. சின்ன சின்ன வித்தியாசத்துல கம்ப்யூட்டர் படிப்பு தான். இதுவும் கம்ப்யூட்டர் தான், கம்ப்யூட்டர் சயின்ஸ். பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிஎஸ்சி ஐடி, பேச்சுலர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன். 3மே கம்ப்யூட்டர் படிப்பு தான், மதிய உணவுங்கிற மாதிரி. ஆனா அந்த 3 வருஷத்துக்கு 6 செமஸ்டர்லையும் அந்த பட்டியலை பார்த்தோம்னா சிலது ஒரே மாதிரி இருக்கும், ஒரு சிலது வேற மாதிரி இருக்கும். அப்ப அந்த பட்டியலை பார்த்தாதான் நமக்கு என்ன தெரியும், இது நமக்கு சூட் ஆகுமா, இதுல நம்ம நல்லா தேர்ச்சி பெற படிக்க முடியுமா அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியும். அதுல சந்தேகம் இருந்தா கேட்டு தெரிஞ்சுக்க முடியும். டீச்சர்ஸ்கிட்ட போய் பேச முடியும், நமக்கு முன்னாடி படித்தவர்கள்ட்ட போய் கேட்டுக்க முடியும். அத மாதிரி தேர்வு செஞ்சு ஓகே நம்ம வந்துட்டு இதை எடுக்கலாம்னு நினைச்சோம், இதுல இந்த பாடம் டஃபா இருக்குமே, இந்த பாடம் கஷ்டமா இருக்குமே, இந்த பாடம் இல்ல இல்லையே, இது ஈஸியா இருக்குமே அப்படின்னா நம்ம இந்த பாடத்தை எடுக்காம இந்த பாடத்தை எடுக்கிறதுக்கு முயற்சி எடுக்கணும் இல்லையா? இதுக்கு உனக்கு கிட்டத்தட்ட ஒரே மாதிரி மதிப்பு வரும். ஆனா நம்ம யோசிச்சது இது ஏன் வேற வச்சு முடிக்க பண்ணோம். ஆனா உள்ள என்ன இருக்கு தெரியும் போது இதுக்கு மேல இதை எடுத்தா பெட்டரா இருக்கும் அப்படின்னு நமக்கு தோணும் போது என்ன பண்ணுவோம், நம்ம பிளான் மாத்திக்குவோம். இந்த பிளான் மாத்துறதா இல்லையாங்கிறது எது தீர்மானிக்குது? இந்த பட்டியல் தீர்மானிக்குது. எல்லாரும் மொபைல் போன் வச்சிருக்கோம், ஆனா எல்லாரும் ஒரே போன் வச்சிருக்கோம். அதுல உள்ள ஃபீச்சர்ஸ், அதுல உள்ள பண்புகள் மாறுறதுனால நம்ம வேற மாதிரி வாங்குறோம். அத மாதிரிதான் இந்த பண்புகள் மாறும்போது நம்ம சௌகரியத்துக்கு பிளான் பண்ண முடியும். இந்த படிப்புக்கு மட்டும் இல்லை, எல்லா படிப்புக்கும் நீங்க கம்பேர் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கம்பேர் பண்ண முடியுது இதுல படிப்புல என்ன இருக்குது. இதை தாண்டி நீங்க என்னெல்லாம் கம்பேர் பண்ணணும் அப்படின்னா இதோடைய ஃபீஸ், இதோடைய காலேஜ். இப்போ ஒரு பாடத்தை தேர்வு செஞ்சீங்க, இப்போ 3 படிப்பு பார்ப்போம் உதாரணத்துக்கு. இதை மாதிரி எண்ணற்ற படிப்புகளை நம்ம தேர்வு செய்யலாம். இப்போ பிசிஏ இப்போ மேல பார்த்த டைப்லாம் பாத்தீங்கன்னா 3 வருஷம் படிப்பு. பிடெக் இருக்கு, இதே மாதிரி படிப்பு 4 வருஷம் படிப்பு. பிஇ இருக்கு, இன்ஜினியரிங் படிப்பு. இது ரெண்டும் சமநிலை, இதுவும் 4 வருஷம் படிப்பு. பிடெக் படிச்சா இன்ஜினியரிங் சொல்ல மாட்டாங்க, பிஇ படிச்சா இன்ஜினியரிங் சொல்லுவாங்க. ஆனா பிடெக்கும் பிசிஏ பிஎஸ்சி இதெல்லாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே மாதிரி. ஆனா 4 வருஷம்னால மதிப்பு ஜாஸ்தி. 4 வருஷம் 1 வருஷம் எக்ஸ்ட்ரா. அப்ப 1 வருஷம் எக்ஸ்ட்ரா போது
அதனுடைய செலவுகளாக இருக்கட்டும், உழைப்பாக இருக்கட்டும், அதனுடைய மதிப்பாக இருக்கட்டும், எல்லாமே மாறும். அப்போ அந்த வித்தியாசங்கள்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு முதல்ல கோர்ஸை தீர்மானிச்சிடணும். நம்ம எல்லாம் படிக்கலாம்னு தெரிஞ்சுட்டு ஒரே ஒரு கோர்ஸை தீர்மானிக்காதீங்க எப்பவுமே. இது இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? இப்போ இந்த கடைக்கு போகிறோம், நம்ம வீட்டில் அம்மா சொல்றாங்க போய் 1/2 கிலோ சீனி வாங்கிட்டு வரணும், பக்கத்தில் உள்ள கடையில் நம்ம ஓடி போய் வாங்கிட்டு வரோம். திடீர்னு அந்த கடை பூட்டி இருக்கு, அம்மா கடை பூட்டி இருக்குன்னா கடையாள ஊரில் விரட்டுவாங்க இல்லையா? இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? வேற ஒரு கடையில் இருப்போம். அப்போ சீனி வேணுங்கிறது உறுதியாயிடுச்சா, நம்ம படிக்கணுங்கிறது உறுதியாயிடுச்சா? அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு கோர்ஸை மட்டும் படிக்கக்கூடாது. சீனி கிடைக்காதீங்கன்னா சக்கரை மாற்று ஏற்பாடுகள் நம்ம பிளான் பண்ணணும். அப்போ அதுக்கு ஏற்ப டீ போடுறதுக்கு டீ இல்லை, காஃபி தூள் இருக்கு, கெஸ்ட் வந்துட்டாங்க, டீ இல்லை என்ன பண்ணலாம்? காஃபி தூள் போடலாம். காஃபி தூள் இல்லை, ஜூஸ் கரைச்சி கொடுக்க முடியும், ஜூஸ் கரைப்போம் முட்டை இல்லையா? அப்போ மாற்று ஏற்பாடுகள் நம்ம தயார்படுத்திக்கணும். முதல்ல நம்ம சொன்ன மாதிரி எல்லாத்துக்கும் தயாராகும் குரோத் மைண்ட் செட். அப்போ அந்த விஷயத்தை நம்ம கையாளணும். அப்போ கோர்ஸை நம்ம தீர்மானிச்சாச்சு, எந்த கோர்ஸ் வேணும்னு தீர்மானிச்சாச்சு. இப்ப தீர்மானிச்ச பிறகு இந்த கோர்ஸ் எந்தெந்த காலேஜ்ல இருக்கு? காலேஜ் 1, காலேஜ் 2, காலேஜ் 3. அந்த காலேஜ்ல எதை தீர்மானிக்கிறது? எப்படி காலேஜ் தீர்மானிக்கிறது? அதே கம்பேரிசன் தான். இந்த பண்புகளை போடுங்க. இந்த காலேஜ் நம்ம ஊர்ல இருந்து எவ்வளவு தூரம் இருக்கு, அவசரத்துக்கு வந்துட முடியுமா, டக்குனு பஸ் கிடைச்சி போக முடியுமா? அது ஒரு காட்டுல இருக்கு, பஸ்ஸே கிடைக்காது, நம்ம மத்தல திருப்பி போறது கஷ்டம், போனோம்னா திருப்பி வர்றது கஷ்டம், எல்லாமே சிரமம். அப்படிப்பட்ட காலேஜ் யோசிச்சுதான் முடியும். இதுவே வந்து அலமதுல்லா போக்குவரத்துலாம் ஈஸி அப்படின்னா அலமதுல்லா நல்ல விஷயம். அதே நேரத்தில் அடிக்கடி வந்து போறதுக்கு உதவியா இருக்குன்னா நம்ம படிப்பு நாட்டம் இருக்காது, அடிக்கடி ஊர் போறதுக்கு இருக்கும், அதையும் பார்க்கணும். அதே மாதிரி காலேஜில் உள்ள வசதிகள் முக்கியமா பார்க்க வேண்டியது, அந்த காலேஜ் பழமை வாய்ந்த காலேஜா, நாம எடுக்கக்கூடிய அந்த கோர்ஸ் பல வருஷமா நடத்திட்டு இருக்காங்களா, ஒரு பாடத்தை ரொம்ப காலமா நடத்திட்டு இருக்காங்கன்னா அதுல அவங்க நல்லா நடத்தி பக்குவம் பெற்றிருப்பாங்க. புதுசா ஒரு டீச்சருக்கும் பல வருஷம் பழைய டீச்சருக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? எக்ஸ்பீரியன்ஸ்டு டீச்சர்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த எக்ஸ்பீரியன்ஸ்டு காலேஜ் போது நேற்று ஆரம்பிச்ச காலேஜ் எக்ஸ்பீரியன்ஸ்டு காலேஜ், அது நியூ காலேஜ், புது குழந்தை மாதிரி. அதுல எக்ஸ்பீரியன்ஸ் டீச்சரை போட்டாலுமே காலேஜ் புதுசு தான். நிர்வாகத்தில் சில விஷயங்கள் வந்து புதுமையா தான் இருக்கும், சில நேரங்களில் சிரமங்கள் ஏற்படும். ஆனா பக்குவம் பெற்ற காலேஜ் ஒரு 5-6 வருஷம் ஆயிடுச்சு, 10 வருஷம் ஆயிடுச்சுன்னா அந்த காலேஜ் நல்ல வேலை பார்க்கணும், சில விஷயங்களை கவனம் செலுத்தும். புது காலேஜ்ல அந்த மாதிரி செய்யும், செய்யாதது கிடையாது. ஆனா நம்ம அதை கண்டுபிடிக்கணும். எப்படி நம்ம வந்துட்டு பாடத்தை தேர்வு செஞ்சோமோ அதே மாதிரி காலேஜை தேர்வு செய்யறதுக்கு தூரத்தை கணக்கெடுக்கணும், அதோட வசதிகளை கணக்கெடுக்கணும், அதோட பொருளாதார செலவுகளை கணக்கெடுக்கணும். எத்தனை வாத்தியார்கள் அங்கே இருக்கிறாங்க, அதுல எத்தனை வாத்தியார்கள் தேர்ச்சி பெற்ற வாத்தியார்கள், நல்லா படிச்ச வாத்தியார்கள். இப்போ காலேஜ்ல எல்லாம் வெப்சைட் இருக்கும் தெரியுமா? வெப்சைட்ல போய் பார்த்தா யாரெல்லாம் வாத்தியார் இருக்காங்களோ எல்லாருடைய பேரும் இருக்கும், அவங்க என்ன படிச்சிருக்காங்கன்னு பார்க்க முடியும். இப்போ இவங்க இந்த காலேஜ்ல மாஷா அல்லாஹ் எல்லாருமே சிறப்பாக படிச்சவங்க, நிறைய படிப்பு படிச்சிருக்காங்க அப்படின்னு நமக்கு தெரியும். புதுசா ஒரு காலேஜ், அந்த காலேஜ் பேரளவு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, அவங்களுக்கு நிறைய ஆசிரியர்கள் இல்லை, இருக்கிற ஆசிரியர்கள் இழுத்து போட்டு பிடிச்சி போட்டு பண்ணிட்டாங்க. எல்லாருமே புதுசா கோர்ஸ் முடிச்சு 1 வருஷம் 2 வருஷம் தான் அனுபவம். அவங்கள்ட்ட போய் நம்ம கத்துக்கிட்டோம்னா நம்மள வச்சுதான் எல்லாத்தையும் ஆரம்பிப்பாங்க. அப்போ 10 வருஷம் அனுபவம் உள்ள ஒரு வாத்தியார் டியூஷனுக்கு போவோமா, புதுசா ஸ்கூல் முடிஞ்சு காலேஜ் முடிஞ்சு இப்பதான் வந்து அவங்கள்ட்ட நம்ம டியூஷனுக்கு போவோமா? யாருக்கு போவோம்? அனுபவம் உள்ளவங்கள்ட்ட போவோம், அதுதான் பாடம். அதை மாதிரி எல்லா விஷயங்களையும் பார்க்கணும். தூரத்தில் உள்ள டியூஷன் சென்டர் போமா, பக்கத்துல இருக்கிற டியூஷன் சென்டர் போமா? தூரத்துல இருந்தாலும் நல்லா இருக்கும், அப்பா அடிக்கடி தொந்தரவு பண்ண மாட்டாங்க, அப்படியா? அதையும் பார்க்கணும். அப்ப இதுல என்ன பண்றோம்? நிறைய விஷயங்களை தேர்வு செய்யணும். இதுலயும் ஒரே ஒரு காலேஜ் தேர்வு செய்யக்கூடாது, ஒன்னு இல்லைன்னா இன்னொன்று போகணும். நாம காலேஜ் தேர்வு செஞ்சிடும், நம்ம போய் அப்ளிகேஷன் கொடுத்து என்ன எடுத்துக்கங்க நான் ஃபீஸ் கிட்ட தயாரா இருக்கேன்னு சொல்லும் போது காலேஜ் சொல்லுவாங்க வெரி குட் வாங்க கூப்பிட்டுட்டாங்கன்னா அல்ஹம்துலில்லாஹ். இல்லப்பா சீட்டு ஃபுல் ஆயிடுச்சு, ஒன்றும் பண்ண முடியாது, உங்க மார்க் கம்மியா இருக்கு, நாங்கள் சூப்பர் மார்க்கில் உள்ள பசங்களை எல்லாரும் சேர்த்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க, என்ன பண்ணீங்க? ஒரே ஒரு காலேஜுக்கு அப்ளிகேஷன் போட்டீங்கன்னா அவ்வளோதான், 1 வருஷம் முடியும். நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா ஒரே ஒரு காலேஜ் ஒரே ஒரு கோர்ஸை தேர்வு செய்யாத மாதிரி, ஒன்றுக்கு மேற்பட்ட கோர்ஸை தேர்வு செஞ்சது மாதிரி ஒன்றுக்கு மேற்பட்ட காலேஜையும் தேர்வு செய்யணும். ஒரு சில கோர்ஸுக்கு பாடத்திட்டங்களுக்கு கவுன்சிலிங் ஒன்று இருக்கு, கவுன்சிலிங் ஒன்று இருக்கு, கவர்மெண்ட் ஏற்படுத்தும், தமிழ்நாடு கவுன்சிலிங் சொல்லுவாங்க.
அது வந்துட்டு என்ன சமநிலைப்படுத்தி எல்லாரையும் அதன் மூலமாக எல்லாருக்கும் சீட்டு கிடைக்கிற மாதிரி பண்றது. அதுல நீங்க அப்ளை பண்ணிக்கிட்டீங்கன்னா என்ன ஆகும்? மேனேஜ்மெண்ட் கோட்டா மூலமா போகாம கவர்மெண்ட் கோட்டா மூலமாவே உங்களுடைய மார்க்கு நல்ல மார்க்கா இருந்தா சீக்கிரம் உங்களை கொண்டு போய் முன்னிலைப்படுத்தி ஃபர்ஸ்ட் மார்க்கா நீங்க முதல்ல தேர்வு செய்யுங்க, லாஸ்ட் மார்க்கா அவங்களுக்கு அப்புறம் நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி மார்க்கை முன்னிலைப்படுத்தி என்ன பண்ணுவாங்க? உங்களை முன்னாடியே டேட் கொடுத்து அப்பாயின்மெண்ட் கொடுத்து நீங்க இருக்கிற சீட்ல ஏதாவது ஒன்று எடுத்துக்கணும்னு சொல்லி கொடுப்பாங்க. அப்போ நல்ல மார்க் எடுத்திருந்தோம்னா நமக்கு சீக்கிரமே என்ன பண்ண வாய்ப்பு கிடைக்கும். 50 சீட் இருக்கா, மொத்தத்தில் 5 காலேஜ், ஒரு சீட்டுக்கு 10, ஒரு காலேஜுக்கு 10 சீட்டு, 5 காலேஜ் இருக்கு, 50 சீட் இருக்கு. 100க்கு 100 எடுத்தவங்களா வா அப்படின்னா அங்கே வரிசையாக நிற்பான். உனக்கு எந்த காலேஜ் வேணுமோ எடுத்துக்கோ, அவன் ஆளுக்கு ஒரு காலேஜ் எடுத்துக்கோ, ஏதாவது ஒரு சீட் எடுத்துக்கோ. பாக்கி இருக்கிற காலேஜில் தான் கொஞ்சம் மார்க் உள்ள ஆள்லாம் வந்து இருக்கிற சீட்டில் தான் பிடிச்சிக்கணும். இப்போ ஒரு காலேஜ் எல்லாருமே ஒரே காலேஜ் தேர்வு செஞ்சுட்டாங்கன்னா அந்த காலேஜ் இருக்குமா இருக்காதா? நல்ல மார்க் எல்லாம் அவன் எடுத்துட்டான். அப்போ நம்ம மார்க் கம்மியாக போக போக சீட்டுடைய எண்ணிக்கை குறைஞ்சிருக்கும். அப்போ நல்ல மார்க்கும் எடுக்கணும். நல்ல மார்க் எடுத்தோம்னா கவுன்சிலிங் மூலமா நல்ல காலேஜை தேர்வு செய்யலாம். ஓகே, இப்போ காலேஜை தேர்வு செஞ்சாச்சு. காலேஜ் தேர்வு செய்யும் போது நம்ம ஒன்று பார்ப்போம், என்ன? ஃபீஸ். இந்த காலேஜுடைய விஷயத்திலையும் நம்ம என்ன பண்ணணும்? நமக்கு முன்னாடி படிச்சவங்க அந்த காலேஜ்ல இருக்காங்களா, அந்த ஊர்ல நமக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்களா, நம்ம ஆசிரியர்கள்ட்ட இதை சொன்னா அவங்க சொல்லி தருவாங்க, அதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கணும். எல்லா விஷயத்திலையும் நம்மளை விட அதிகமா நாலேஜ் கல்வி அறிவு உள்ள மக்கள்கிட்ட நம்ம என்ன பண்ணணும்? அதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அந்த விஷயங்களை உள்வாங்கிக்கணும். காலேஜ் தெரிஞ்சுட்டாச்சு. அடுத்தது முக்கியமான பண்பு என்ன? ஃபீஸ். இந்த ஃபீஸுடைய விஷயத்துல வரும்போது நமக்கு யார் ஸ்பான்சர், நமக்கு யார் பொருளாதாரத்தை செலவு செய்யறா? யார் செய்யறா? சொல்லிட்டாங்க, பசங்களுக்கு வர மாட்டேங்குது. யார் செய்யறா? உமா பாப்பா. இப்போ வரைக்கும் முதல்ல செஞ்சுட்டு இருக்காங்க. நமக்கு யார் சோறு கொடுக்குறா? அல்லாஹ் தான் மூல காரணம். ஆனா யார் மூலமா அதை செய்யணும்? நம்மளுடைய தாய் தந்தையை வச்சு தான் செய்யணும். நம்மளுடைய உறவினர்களும் நம்ம உமா பாப்பா மூலமா தான். அவங்களுக்கு நம்ம பிறக்கலன்னா இந்த உறவு எதுவுமே நமக்கு கிடையாது. அப்போ உமா பாப்பாவை கொண்டு தான் நம்மளுடைய எல்லா விஷயமும் நடக்குது. நம்மளுடைய கல்வியும் அவங்களை கொண்டு தான் நடக்குது. அப்போ அந்த பெற்றோர்கள் தான் இந்த விஷயத்தை உங்களுக்கு கையாள போறாங்க. ஃபீஸ் உண்டா இல்லையா? நீங்க +1 படிங்க, டிப்ளமா படிங்க, மேல் படிப்பு படிங்க, எது படிச்சாலும் உங்களுக்கு ஃபீஸ், உங்களுடைய செலவு. காலேஜுடைய ஃபீஸ் மட்டும் இல்லை, நீங்க உண்கிறதாக இருக்கட்டும், தங்குறதாக இருக்கட்டும், உடுத்துறதாக இருக்கட்டும், உங்களுடைய போக்குவரத்து செலவாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் யாரும் தான் காசு கேட்க போறீங்க? உங்களுடைய பெற்றோர்கள். அப்போ அதனுடைய விஷயத்தை நீங்க கவனம் செலுத்தணும். இந்த 3 வருஷ படிப்பாக இருக்கட்டும், 1 வருஷ படிப்பாக இருக்கட்டும், என்னவா இருக்கட்டும், ஒரு பட்டியல் போடணும். என்ன பட்டியல் போடணும்? என்னென்ன விஷயங்கள் எவ்வளவு செலவு அப்படின்னு பட்டியல் போடணும். அப்போ பட்டியல் போட்டோம்னா டோட்டல் இவ்வளவு வருது, இது காலேஜ் ஏ, இது காலேஜ் பி, இதுல இவ்வளவு வருது, காலேஜ் சி இவ்வளவு வருது, அப்ப இதுல வந்து 5 ரூபா வருது, இதுல 10 ரூபா வருது, இதுல 7 ரூபா வருது அப்படின்னு சொல்லி பட்டியல் போட்டு வச்சோம்னா உமா அப்பா கிட்ட பேசுறதுக்கு வசதியாக இருக்கும். ஏன் உமா அப்பா கிட்ட பேசணும்? வருஷம் ஃபுல்லா நம்மளுக்கு தான் செஞ்சிருக்கிறாங்க, இதை செய்ய மாட்டாங்களா? செய்ய மாட்டாங்களா? உமா அப்பா கிட்ட கேட்கணும், எனக்கு இதான் வேணும், எனக்கு செஞ்சு கொடு அப்படி சொல்லிட்டா செஞ்சிட மாட்டாங்களா? ஏன் கேட்கணும்? ஏன் கேட்கணும்பா? பொருளாதார சூழ்நிலையை நம்ம குடும்பத்தில் எப்படி இருக்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதனால கேட்கணும். நீங்க மொத்தமா இவ்வளவு ஆகும் சொல்லும் போது அவங்க கஷ்டப்படுவாங்களா இல்லையாங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிறதுக்காக அந்த கேள்வியை கேட்கணும். சில நேரங்களில் பெற்றோர்கள் நமக்கு இல்லாம பிரச்சனை இல்லை, நான் படிக்க வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. பெரும்பாலான நேரங்களில் கஷ்டத்தை காமிச்சிக்க மாட்டாங்க. ஒரு சில நேரங்களில் அவ்வளோ ஆமாப்பா அப்படியா அப்படி சொல்லி யோசிப்பாங்க. அதை நாம நல்லா பெற்றோர்களையும் வீட்டு சூழ்நிலையும் புரிஞ்ச பிள்ளைகளாக இருந்தோம்னா அவங்க பேசுறதை வச்சு நம்ம புரிஞ்சுக்க முடியும். இது பெருசான சிரமம், அவங்க நம்மளோட சிரமத்தை மறைச்சிக்கிட்டு எப்படியாவது படிக்க வைக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில நம்ம எது சிறந்தது இதுல அப்படிங்கிறத பார்த்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்றதுக்கு முயற்சி எடுக்கலாம். நம்ம முதல்ல கோர்ஸ்ல 1க்கு மேற்பட்ட கோர்ஸ் சொன்னோம், உண்டா இல்லையா? சொன்னோம். அதே மாதிரி காலேஜ்லயும் 1க்கு மேற்பட்ட காலேஜ் சொன்னோம். ஏன்? இப்படிப்பட்ட சூழ்நிலையில அது இல்லாட்டி இதை மாத்தி எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக. முழுக்கை சட்டை கிடைக்கல இல்லை, கிடைச்சிருக்கு, காசு கூட. அரக்கை சட்டை 5 ரூபா கம்மி, என்கிட்ட 5 ரூபா கம்மியா தான் இருக்கு. நான் இப்ப முழுக்கை சட்டை வாங்கணுமா அரக்கை சட்டை வாங்கணுமா? அட்ஜஸ்ட் பண்றதுக்கு தயாரா இருக்கும். ஏன்னா நான் செலவு பண்ணல, எங்க உமா அப்பாட்ட காசை வாங்கி சட்டை வாங்க போறேன்.
அப்போ உமா அப்பாட்ட முழுக்கை சட்டைக்கு தான் காசு இல்லை, அரக்கை சட்டைக்கு இருக்கு அப்படின்னா நம்ம என்ன பண்ணக்கூடாது, எனக்கு முழுக்கை சட்டை வாங்கிக்கணும்னு சொல்லி நிற்கக்கூடாது. அதை நம்ம தான் பார்த்துக்கணும், நம்ம தான் அதை சரி பண்ணிக்கணும். இந்த விஷயத்துல பெற்றோர்கள் நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும், அவங்கள சுமைக்கு தள்ளிடக்கூடாது, அதையும் கவனம் செலுத்தணும். இந்த படிப்புன்னு வரும்போது நம்மளுடைய பெற்றோர்கள் கவனிக்க வேண்டிய முக்கியமான சில விஷயங்கள் அப்படின்னு அந்த படிப்புன்னு வரும்போது நம்ம பெற்றோர்கள் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா விருப்பு வெறுப்பு. நான் படிக்காம போனதை என் பிள்ளைய படிக்க வச்சிடும். நான் எங்க ஊர்ல டாக்டர் இல்லை, நான் டாக்டர் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன், அல்லது நான் இன்ஜினியர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன், நான் ஃபிளைட் ஓட்டணும்னு ஆசைப்பட்டேன், நான் படிக்க முடியல, என் பிள்ளைய படிக்க வைக்கணும். அப்படிப்பட்ட எண்ணம் இருக்கிறதுல பிள்ளை இல்லை. ஆனால் பிள்ளைக்கு ரெண்டு விஷயம் சரியா இருக்காங்கிறத நம்ம பார்க்கணும். பெற்றோர்கள் கவனமாக கேட்டுக்கங்க. ரெண்டு விஷயங்கள், ஒன்று பிள்ளையால் அதை செய்ய முடியுமா, வலு அந்த சுமையை சுமக்க முடியுமா, ரெண்டு அதுல விருப்பம் இருக்கா. விருப்பம் இல்லாத இலகுவான வேலையாக இருந்தாலும் பிள்ளைகள் செய்யறதுக்கு கஷ்டப்படுவாங்க. பட்ஜெட் கேள்வி கொடுத்தா எப்படி எந்திரிக்கிறதுக்கு கஷ்டப்படுறாங்களோ அதேதான். இதே ஆர்வம் உள்ள பிள்ளையா இருந்தா நீங்க எழுப்ப வேண்டாம், அவங்கள எந்திரிச்சுவாங்க, தலைச்சிட்டு கூட எந்திரிச்சு பழகிடுவாங்க. அதுதான். அப்போ பிள்ளைகளுடைய அந்த வலு, அந்த கெப்பாசிட்டியை பார்க்கணும். என் பிள்ளை நல்லா அந்த சப்ஜெக்ட்ல படிக்கிறாங்க, எப்படி தேர்வு செய்வீங்க, உங்க பிள்ளை படிச்சிருக்கானா இல்லையான்னு. அப்போ அந்த பிள்ளையுடைய டீச்சர்கிட்ட போய் கேட்டா டீச்சர் சொல்லுவாங்க. பையனுக்கு தெரியாத விஷயம், நமக்கு தெரியாத விஷயம் பிள்ளைகளுடைய டீச்சர்ஸுக்கு தெரியும். என்னுடைய மாணவன் இப்படிப்பட்டவன் அப்படிங்கிறத ஒரு வருஷம் 2 வருஷம் சில நேரங்களில் பல வருஷம் பார்த்துருப்பாங்க, அதை கணிச்சிருப்பாங்க. இவன் நல்லா இந்த விஷயத்துல பக்கவா இருப்பான், இந்த விஷயத்துல இவன் சரியில்லை, இதை அவன் சிரமப்படுறான், இதுல நம்ம பக்கவா செயல்படுவோம் அப்படிங்கிறத புரிஞ்சு வச்சிருப்பாங்க. அப்போ பிள்ளைகள்கிட்ட கலந்தாய்வு செய்யறது அவசியம். அந்த விஷயத்துல கவனம் செலுத்தணும் பெற்றோர்கள். அதே மாதிரி இன்னைக்கு காலகட்டத்தில் பெற்றோர்கள் பெரும்பாலும் என்ன செய்யறது இல்லைன்னா, குடும்ப சூழ்நிலைகள் பிரச்சனைகளை பெற்றோர்கள் பிள்ளைகள்கிட்ட பகிர்றதே இல்லை. அவங்கள பொத்தி பொத்தி பாதுகாக்கிற பேர்ல கஷ்ட நஷ்டங்களை சொல்லாம வளர்த்து இயல்பாகவே அவங்க தன்னுடைய காலில் நிற்கணும், ஒரு சூழ்நிலையில அத்தாமாக்கு சப்போர்ட் பண்ணணுங்கிற நிலைக்கு வரும்போது தடுமாறதை பார்த்து இன்னும் பெற்றோர்கள் கஷ்டப்படுறாங்க. அப்போ ஸ்டார்டிங்ல இருந்து என்ன பண்ணணும், பிள்ளைகளுக்கு கஷ்ட நஷ்டங்களை சொல்லி வளர்த்தணும். கஷ்டம் அப்படிங்கிறத பிள்ளைகளுக்கு புரிய வைக்கணும், ஏன் கஷ்டங்கிறத புரிய வைக்கணும், அதை உடச்சி சொல்ல பழகணும். அப்ப சொல்லி கொடுத்தாதான் நம்ம வரலாற்றுல என்னத்தை படிக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இலவா அமீருல் முஃமினீன் ஆயிட்டாங்களா? ஆகல. வெறும் போராட்டத்துக்கு பிறகுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொதுப்படையா எல்லா முஸ்லீம் மக்களுக்கும் அமீருல் முஃமினீனா அறியப்பட்டாங்க. இப்போ சின்ன விஷயம் இல்லை, அவ்வளவு போராட்டம் இருந்துச்சு நம்ம வாழ்க்கையில. அந்த கஷ்டத்தை தான் நம்ம படிச்சுட்டு மனம் உருகி நம்ம நிறைய விஷயங்களை உள்வாங்கணும். அப்போ பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய கடமை என்ன அப்படின்னா, நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருக்கோம் அப்படிங்கிறத அப்பப்போ உணர்த்திக்கிட்டே இருக்கணும். நம்ம கஷ்டத்தை சொல்லிக் கொடுக்கறதுனால கஷ்டப்பட மாட்டாங்க. ஆனா அதை விட்டுட்டோம்னா நிஜமான வாழ்க்கையில அவங்க கஷ்டத்தை சந்திக்கும் போது எப்படி சந்திக்கணும்னு தெரியாம அப்போ கஷ்டப்படுவாங்க. அதை பார்த்து நம்மளால சும்மா இருக்க முடியாது. அப்போ நம்ம கஷ்டப்படும் போது நம்ம எப்படியெல்லாம் அதை சரி பண்ணிக்கிட்டோம் அப்படிங்கிறத பெற்றோர்கள் கண்டிப்பாக சொல்லிக் கொடுக்கணும். பிள்ளைகள் அதை உள்வாங்கணும். அம்மா அப்பா கஷ்டப்பட்டதை சொல்லும் போது கதை கேட்கிற மாதிரி கேட்காம அதை எப்படி சரி பண்ணிக்கிட்டாங்கன்னு உள்வாங்கணும். கேட்கறது எல்லாமே உடனடியான செயல்பாடுகள் இல்லை. பிற்காலத்தில் நமக்கு ஒரு சூழ்நிலை வந்தால் அந்த தகவல் நம்மளுக்கு உதவி செய்யும். என்னைக்காவது படிச்சது கற்றுக்கிட்டது காதல் வாழ்ந்தது நமக்கு சூப்பராக உதவி செய்யும். அப்போ அதை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ இந்த விருப்பம் அப்படிங்கிறது ஒன்று, அவனுடைய கெப்பாசிட்டி தமிழ் எப்படி சொல்றது, தகுதி. அப்போ அவங்களுக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்கா, என் பையன் இந்த படிப்பை படிச்சிருவானா, அதை வந்துட்டு பையன் கேட்டா ஆர்வமின்மை, இது ரெண்டு மூலமாகவே பதில் வித்தியாசமா வரும். ஆர்வமா இருந்தா புது சட்டைக்கு ஆசைப்பட்டா 10வது சட்டையை போட்டுக்குவாங்க. புது சட்டைக்கு ஆசைப்பட்டு 10வது சட்டையா இருந்தாலும் போட்டுப்பாங்க. போட்டதுக்கு அப்புறம் நம்ம சொல்லுவோம் இது ஒரு 10வது இல்ல புது சட்டை பார்த்தோம் அப்படின்னு சொல்லி போட்டுப்பாங்க. போட்டதுக்கு அப்புறம் தான் தெரியும் பத்தல. அது மாதிரி ஆர்வத்தில் என்ன பண்ணுவாங்க, விருப்பமா இருக்கிற விஷயத்துல கஷ்டமா இருந்தாலும் செய்யணும்னு சேர்த்துக்குவாங்க, அப்புறம் கஷ்டப்படுவாங்க. அது மாதிரி இல்லாம நம்ம அந்த வித்தியாசங்களை நம்ம புரிஞ்சு சரி பண்ணிக்கணும். அதுக்கு பெஸ்ட் நபர் யாருன்னா டீச்சர் அடங்கினா பிள்ளைகளுடைய புள்ளி விவரங்கள் சொல்லுவாங்க. அதை வச்சு நம்ம ஒரு முடிவுக்கு வரதுக்கு உதவி செய்யலாம். நீங்க என்ன முடிவு எடுத்தாலும் பிள்ளைகளை கலந்துட்டு முடிவெடுக்கணும். அப்போ 3 நபர்கள் சங்கமிக்க வேண்டிய ஒரு மசோரா தான் இந்த
எது என்ன படிக்கிறது, அதை எப்படி புரிஞ்சுக்கிறது. ஒன்று வந்துட்டு ஸ்டூடெண்ட் மாணவர், ரெண்டாவது வந்து பேரண்ட்ஸ், மூணாவது வந்துட்டு டீச்சர்ஸ். இந்த மூன்று பேருடைய சங்கமைப்பு இருந்தா சிறப்பாக ஒரு புரிதல் ஏற்படும். அந்த புரிதலை கொண்டு நம்ம சரி பண்ணிக்க முடியும். இதுக்கு முன்னாடி சொன்னது அனைத்தும் செய்யணும், அதோடு சேர்த்து இந்த விஷயங்களை கலந்துக்கணும். இவங்க சம்பந்தமே இல்லாம தனித்தனியா முடிவெடுத்தாங்கன்னா அது எல்லாமே பிரச்சனைக்குரியதா போகும். பேரண்ட்ஸ் என்ன முடிவெடுப்பாங்க, பெரும்பாலான பேரண்ட்ஸ் அவங்களுக்கு அவங்களுடைய நண்பர்கள், அவங்களுடைய உறவினர்கள், அவங்களுக்கு புரிஞ்சது எது சரி போடுதோ அதை பசங்க திணிக்க பார்ப்பாங்க, அதை சொல்லிக் கொடுப்பாங்க. அப்ப அந்த நேரத்தில் என்ன அப்படின்னா பிள்ளைகளுடைய ஸ்ட்ரென்த் பிளஸ் மைனஸ் தெரியாது. பிள்ளைகளை கேட்க விட்டுருவாங்க, பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் கிட்ட கேட்க விட்டுருவாங்க. அப்போ பேரண்ட்ஸுடைய விருப்பத்துக்கு ஏற்ப ஒரு பாடத்தை ஜாயின் பண்ணிடுவாங்க. ஆனா கஷ்டப்பட்டாங்கன்னா அவனுக்கு மட்டும் பாதிப்புல அந்த 3 வருஷம் டைம் போச்சு, உழைப்பு போச்சு, பொருளாதாரம் போச்சு, கஷ்டம். இதுவே டீச்சர்ஸ் கேட்டா இந்த பிளஸ் மைனஸ் தெரிஞ்சு அதுக்கேற்ப நம்ம முடிவு எடுக்கணும். ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, பல நேரங்கள்ல என்னுடைய ஃப்ரெண்டு அவங்கெல்லாம் வந்துட்டு அங்கே சேரணும், நம்மளும் அங்கே சேரணும் முடிவு பண்ணிடுவோம். இதுக்கு பேர் பீர் பிரஷர், நண்பர்கள் தொல்லை. பீர் பிரஷர் பேர் அழுத்தம், நண்பர்கள் அழுத்தம். இப்ப இது வந்துட்டு வீட்டில் சொல்ல மாட்டாங்க. பெரும்பாலான 99% பசங்க சொல்ல மாட்டாங்க என் ஃப்ரெண்ட் அங்கே படிக்கணுங்களா. ஆனா நோட்டி கேட்டோம்னா அது பதில் வரும். ஆனா இதை பெரும்பாலும் சொல்ல மாட்டாங்க. என்ன சொல்லுவாங்க, அந்த காலேஜுக்கு அந்த கோர்ஸ் இருக்கான், அங்க படிச்சா நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. யார் சொல்றா, ஃப்ரெண்டு தான் சொல்லுவோம். அதை சொல்ல மாட்டாங்க. சேர்ந்து இவ்வளவு காலமா படிச்சாங்களா, அதே மாதிரி சேர்ந்து படிக்கிற சிந்தனையில என்ன பண்ணுவாங்க, அந்த ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து படிக்கிறதுக்கு பிளான் பண்ணுவாங்க. நம்ம ஒரு கோர்ஸ, ஒரு காலேஜ, ஒரு பொருளாதாரத்தை பிளான் பண்ணதுக்கு பிறகு அதே கோர்ஸ் அதே காலேஜ்ல நம்மளோட சேர்ந்து படிக்கிறதுக்கு இன்னொரு ஃப்ரெண்டு வரானா அதுல பிரச்சனை கிடையாது. ஆனா ஃப்ரெண்டு படிக்கக்கூடிய அந்த பாடத்தை தான் நானும் தேர்வு செய்யணும்னு சொல்லிட்டு அந்த பாடத்தை எனக்கு நாட்டம் இல்லாம அப்புறம் பின்தங்கிட்டேன்னா யாருக்கு பாதிப்பு, எனக்கும் என்னுடைய பெற்றோர்களுக்கும் பாதிப்பு, நடத்தக்கூடிய பாடத்துல ஆசிரியர்களுக்கு பாதிப்பு. ஸோ ஸ்டூடெண்ட்ஸுக்கு உள்ள முக்கியமான விஷயம்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்காக நீங்க பாடத்தை தேர்வு செய்யவே கூடாது. உங்களால என்ன முடியும், இட்லி சாப்பிட அப்படின்னா இட்லி தான் சாப்பிடணும், பிரியாணி சாப்பிட பிரியாணி தான் சாப்பிடணும். அதை வீட்டை மாற்றி சாப்பிட்டு அஜீரணக்கூடாது வந்துடக்கூடாது. ஃப்ரெண்ட்ஸுக்காக நீங்க சாப்பிடாது, உங்களுக்காக சாப்பிடலாம். அதே மாதிரி பொருளாதாரம் செலவழிக்கக்கூடியது பெற்றோர்கள். அப்போ பெற்றோர்கள் விஷயங்கள்ல கவனம் எடுத்துக்கணும். தேவையில்லாம அவங்களுக்கு பொருளாதாரத்தை பெருசா செலவு வைக்காது. 50 ரூபாய் சாப்பாடு 40 ரூபாய்க்கு கிடைச்சா அதே குவாலிட்டியில கிடைக்குது, அதே டேஸ்ட்ல இருக்குதுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட முடியும்னா பேசாம அங்கேயே சாப்பிடணும். கண்டிப்பா நான் அந்த கடையில் 50 ரூபாய் சாப்பாடு தான் சாப்பிடணும்னு நிற்க கூடாது. ஸோ அந்த விஷயத்துல கவனம் செலுத்தணும். ஸோ இப்படி நம்ம 3 நபர்களும் சேர்ந்து கலந்தாய்வு செய்தா சிறப்பாக முடியும். இதை தாண்டி ஒரு முக்கியமான பண்பு இருக்கு. அதை ஃபர்ஸ்டே சொன்னோம்னா சரியா இருக்காதுன்னு லாஸ்டா சொல்லணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அல்லாஹ் கிட்ட பொறுப்பு சாட்டு மறைவான விஷயம். நம்மளுடைய ஃபியூச்சர்ல உள்ள அனைத்தும் நமக்கு எதுவுமே தெரியாது. இல்முல் கைப் நமக்கு தெரியாது என்ன நடக்க போகுது. ஆனா நம்ம ஒரு யூகத்துல இப்படி பண்ணா சரியாகும், அப்படி பண்ணா சரியாகும், இந்த பாடம் படிச்சா நமக்கு நல்லது அப்படிங்கிற பிளானிங்ல தான் நம்ம செய்யறோம். ஆனா இது எல்லாத்தையும் தெரிஞ்சவன் யார் தான், நம்மளுடைய ரப்பு. அப்ப அவங்க கிட்ட பொறுப்பு சாட்டணும். பிளான் பண்ணிட்டோம், அம்மா அப்பாட்ட பேசினோம், டீச்சர்கிட்ட பேசினோம், காலேஜ் யூஸ் பண்ணிட்டோம், எல்லாம் பண்ணிட்டோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்த மாதிரி ஒட்டகத்தை கட்டியாச்சு. அதுக்கப்புறம் யார் மீது தவறு வைக்கணும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க அல்லாஹ் மீது தவறு வச்சு விடுதல் சொல்லியிருக்காங்க. அப்ப அதே மாதிரி நம்மளுடைய முயற்சியெல்லாம் செஞ்சதுக்கு பிறகு அல்லாஹ்ட்ட பொறுப்பு சாட்டணும். யாரெல்லாம் மறைவான விஷயங்கள்ல எனக்கு இல்மு இல்லை, எது நன்மை எனக்கு எது தீமை எனக்கு தெரியாது, எது எனக்கு சிறந்ததோ அதை ஏற்படுத்தி கொடு, எது எனக்கு சிறந்தது இல்லையோ அதில் என்னை பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு உண்மையான நம்பிக்கையில அல்லாஹ்ட்ட பொறுப்பு சாட்டணும். பொறுப்பு சாட்டுறது மட்டும் போதுமானா பத்தாது. அதுல அல்லாஹ் எதை நமக்கு நாடணும் அதுல திருப்தி அடையணும். அந்த விஷயத்துல பெரும்பாலான நாம பொறுப்பு சாட்டத்தோட முடிஞ்சது. திருப்தி அடைகிறத போட விட்டுரும். எனக்கு ஆப்பிள் வேணும், ஆனா எனக்கு என்னதான் கிடைக்குது, நான் ஆப்பிளுக்கு ஆசைப்பட்ட எல்லாத்துக்கும் வாசிக்கிறேன், ஆனா என்னதான் எனக்கு கிடைக்குது, என்னது பனானா. இப்ப இந்த பனானால எனக்கு டேஸ்ட் பிடிக்கல, எனக்கு ஆப்பிள் தான் பிடிக்கும், மாஷா அல்லாஹ். இப்ப நான் என்ன பண்ணுவேன், இந்த
துவா கேட்டேன் ஆப்பிளுக்கு, பனானா கொடுத்துட்டீங்க. சரி நான் மறுபடியும் துவா செய்யறேன், பனானா ஓரமா வச்சிருக்கேன், வச்சுட்டு துவா செய்வோமா? வச்சுட்டு துவா செய்வோமா? செய்யலாம், தப்பு இல்லை. மறுபடியும் துவா செய்யும்போது மறுபடியும் ஆப்பிள் கிடைக்கல, பனானா தான் கிடைக்குது. இப்ப என்ன பண்றது? என்ன திருப்பி திருப்பி நீ இந்த பனானாவை கொடுத்துட்டு இருக்க, நான் ஆப்பிள் தானே கேட்டேன் அப்படின்னு சொல்லலாமா? அல்லாஹ்வுக்கு தெரியும் நம்மளுக்கு ஆப்பிள் சரியில்லை, பனானா தான் சரி. உனக்காக பனானா தான், எனக்கு ஒண்ணுமே தரல, வெறும் சட்டி தான் இருக்கு. நான் என்ன பண்ணேன்? அல்ஹம்துலில்லாஹ், யாரெல்லாம் மறைவான விஷயம் எனக்கு தெரியாது, உனக்கு தான் தெரியும். எனக்கு நல்லது இப்ப எதுவும் சாப்பிடக்கூடாது, வெறும் சட்டி தான் இருக்கு, பரவாயில்ல, நல்லா தெரியும், அது திருப்தி அடையும். அப்போ எதை எல்லாம் நாடுறோமோ அதை திருப்தி கொள்ளுது. நம்ம ஆப்பிள் கேட்டு வேற ஏதாவது கிடைச்சா திருப்தி அடையணும், ஒண்ணுமே கிடைக்காட்டி திருப்தி அடையணும். அப்ப நம்ம வந்துட்டு கோர்ஸை சூஸ் பண்ணிட்டோம், எந்த காலேஜையும் சூஸ் பண்ணிட்டோம், எவ்வளவு செலவு பண்ண போறோம் சூஸ் பண்ணிட்டோம், அம்மா அப்பாட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டோம், டீச்சர் டிஸ்கஸ் பண்ணிட்டோம், எல்லாம் பண்ணிட்டோம். 2 ரக்காத் வந்துட்டு அந்த துவா கேட்டோம், யாரெல்லாம் இப்படி எல்லாம் நான் யோசிச்சிட்டேன், எனக்கு ஆனா என்ன நடக்கும் தெரியல, எதுல நன்மை இருக்கோ அதை நாடி கொடுக்கும், எதுல தீமை இருக்கோ அதுக்கு பாதுகாத்து கொடுக்கும். இப்ப அல்லாஹ் சொல்றான், இதுல உனக்கு தீமை இருக்கு, இதுதான் சரி. அப்ப நம்ம திருப்தி அடையணுமா அடையக்கூடாதா? ஆனா நமக்கு தெரியாது இது தீமை இருக்குன்னு, அல்லாஹ்க்கு தான் தெரியும். அதனால நம்ம வந்துட்டு நார்மலா நம்ம நினைச்சேன் இப்படி ஆசிரமத்தை இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்க வேண்டாம். நீங்க இஸ்திகாரா தொழுதுட்டு துவா செஞ்சுட்டு தவக்குள் வச்சுட்டீங்கனாலே மனநிலை மாறிடும். எந்த மனநிலைக்கு வரணும்? குரோத் மைண்ட் செட்டுக்கு வரணும். அப்ப குரோத் மைண்ட் செட்டுக்கு நீங்க வந்துட்டீங்கன்னா என்ன ஆயிடும்? அந்த நிலைப்பாடுக்கு நம்ம தயாராகிடும். அந்த நிலைப்பாடுக்கு நம்ம தயாராகிட்டோம்னா என்ன ஆயிடும்? இதுதான் நமக்கு சிறந்தது அப்படிங்கிற மனநிலைக்கு நம்ம வந்துருவோம். அப்ப நம்ம பிளான் எல்லாம் ஒரு பக்கம் பண்ணாலும் கூட வெற்றியும் தோல்வியும் யார் கையில இருக்கு? அல்லாஹ்வுடைய கையில இருக்கு. நம்ம சூப்பரா படிச்சிருப்போம், சிறப்பா எக்ஸாம் எழுதிருப்போம், மார்க் கம்மியா வந்துருக்கும். நடந்திருக்கா நம்ம வாழ்க்கையில? நடந்திருக்கா? உட்காந்து அழுவ வேண்டியதுதானே? அல்ஹம்துலில்லாஹ், இது ஒரு சோதனை, இதுல திருப்தி அடையும். நமக்கு சந்தேகம் இருந்தா ரீவேல்யூவேஷன் போட்டு பார்க்கலாம். ரீவேல்யூவேஷன் போட்டு பார்த்தும் அதே மாதிரி தான் வருது. அப்ப என்ன இருக்கும்? திருப்தி அடையணும். அல்ஹம்துலில்லாஹ், அதுல ஏதாவது ஃபைல் இருக்கும் நமக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு திருப்தி அடையணும். அப்ப இந்த திருப்தி அடையில மட்டும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும் இல்ல, இது பெற்றோர்களும் இதை விலகி கொள்ளணும். நீங்க ஒண்ணு ஆசைப்பட்டீங்க, பேசி பையன்கிட்டயோ பொண்ணுகிட்டயோ பேசி கன்வின்ஸ் பண்ணீங்க, பையன் தயாராயிட்டாங்க, பொண்ணும் தயாராயிட்டாங்க. ஆனா அதுக்கு ஏற்ப எதுவுமே நடக்கல. நான் நினைச்சேன் அது கடைசி வரைக்கும் தேவை, அவங்களாம் வந்துட்டு கடைசியில் அப்படி ஆகலையே. கவலைப்படாதீங்க, கை சேதப்படாதீங்க, எது சிறந்ததோ அதெல்லாம் நடைபெறுதான் சிறந்ததுங்கிறதுல திருப்தி அடைங்க, உறுதி அடைங்க. நல்லா அதில் கை வச்சிருக்காங்கிறது நமக்கு இப்போ தெரியாது, பிற்காலத்தில் தெரியும். இத்துடன் நம்ம இதை முடிச்சுக்கலாம். இதுல ஏதாவது சந்தேகம் இருக்கா பெற்றோர்களுக்கோ பிள்ளைகளுக்கோ? அல்ஹம்துலில்லாஹ். ஸோ பட்டியல் என்னென்ன பாடங்கள்லாம் இருக்கு அப்படிங்கிறதுக்கு நிறைய நேரம் தேவைப்படும். அதை நம்ம இப்போ எடுக்கல. பாடத்தை எப்படி புரிஞ்சுக்கணுங்கிறத வந்து இங்கே நம்ம விளக்கியிருக்கோம். அது சம்பந்தமா யாருக்காவது ஒரு லிஸ்ட் வேணும் அப்படின்னா 2 பக்கத்துக்கு பிடிஎஃப் இருக்கு. நீங்க இங்க மஸ்ஜித் அணுகுனீங்கன்னா அவங்க உங்களுக்கு பிடிஎஃப் அனுப்பி விடுவாங்க இன்ஷா அல்லாஹ். சரியா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எதை நம்ம கேட்டோமோ அதை சிறப்பாக செயல்படுறதுக்கு அல்லாஹ் நம்ம எல்லாரும் உதவி செய்யணும்.